சீஃப் கெஸ்ட் இன்னைக்கு ஐயா மாணிக்கம் மகேந்திரன் அவர்களை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். அவரை பற்றி நீங்கள் ஏற்கனவே நான் சொல்லும்போது கிளாஸில் ஜென்ரலாக சொல்லியிருக்கிறேன். அவர் தான் சரியான நபராகவும் இருப்பாருன்னு நாங்கள் முடிவு பண்ணோம். வேர்ல்டுலே நீங்கள் இந்த நோபல் நரேட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய நோபல் ப்ரைஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டியூட் வந்து எம்ஐடி, அமெரிக்காவில் இருக்கக்கூடியது. அதில் வந்து சார் வந்து முதுமுனைவர் பட்டம் பெற்றார், போஸ்ட்-டாக், பிஹெச்டிக்கு அப்புறம் அதில் போஸ்ட்-டாக் வாங்கினவர். அவருடைய யூடியூப் கிளிப்பிங்ஸு மற்றது இதெல்லாம் ரெகுலராக பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஆடியன்ஸ் அட்ராக்டிவ் ப்ராசஸ் பண்ணணும். இதை ஃபஸ்ட்டு நாங்கள் பிளான் பண்ணது செமினார்கள் தான். அப்புறமா இல்லை சார் இங்கே வர ஆடியன்ஸ் நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி நாங்களும் நிறையா டிஸ்கஸ் பண்ணி கோஆர்டினேட் சார் கேட்டோன்னா இல்லை நீங்கள் ஆடிட்டோரியமே மாற்றிக்கணுன்னே உடனே பர்மிட் பண்ணாங்க. அதனால் இந்த அறிவியல் தின கொண்டாட்டத்துக்கு இந்த வருஷத்துடைய நம்ம டிஎஸ்டி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இந்திய அறிவியல் தொழில்நுட்பத்துடைய தீம் என்ன அப்படின்னா உமன்ஸ் இன் சயின்ஸ். அதுதான் இந்த வருஷத்துக்கான தீமு. இந்த மாதிரி இந்த உமன்ஸ் இன் சயின்ஸ்ன்றது நம்ம புத்தனாம்பட்டி காலேஜுக்குள்ள ரொம்ப பொருந்தி போகக்கூடிய ஒரு தீமு. நீங்கள் எந்த ஒரு வகுப்பு அருகிலும் பார்த்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி இருக்கும் சரி, இப்பயும் சரி, இந்த ஆடிட்டோரியத்தில் பார்த்தாலும் சரி, பார்த்தீங்கன்னா மாஸ் ஸ்ட்ரென்த் வந்து விமென்ஸ் தான். கிளாஸ் ரூம்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து மாஸ் ஸ்ட்ரென்த் விமென்ஸ் தான். அப்போ நம்ம இதை வந்து இந்த வருஷம் இவங்க தீம் செட் பண்ணுறதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடியே ஐயா மூக்கப்பிள்ளை வந்து கல்லூரி ஆரம்பித்து அவரை தொடர்ந்து வரக்கூடிய ஐயா பொன்னம்பலமாக இருக்கட்டும், இப்போ இருக்கக்கூடிய நிர்வாகங்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா முதல் முக்கியத்துவம் நம்ம கல்லூரியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தான். அதனால் டிஎஸ்டியுடைய தீமு முதலாக ஒத்து போகிற ஒரு இடம் எது அப்படின்னா நம்ம புத்தனாம்பட்டி காலேஜ் தான். நிறைய யூஜிலி ஸ்டூடெண்ட்ஸையும் பார்த்தீங்கன்னா சரி, பிஜி சரி, ரிசர்ச்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட இந்த உமன்ஸ் இன் சயின்ஸுன்ற தீமுக்கு கொஞ்சம் கிராட்டிடியூட் பண்ணுற மாதிரி, கொஞ்சம் நம்ம அதுக்கு அதை கொஞ்சம் ஒத்து போகிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கல்லூரியில் பிஹெச்டி பண்ணக்கூடிய மாணவிகள் அவங்களையும் கூப்பிட்ருக்கோம் சிறப்பிக்கலாம் அப்படின்னு. இந்த விழா மூலியமாக அவங்களுக்கும் அந்த சிறப்பை நம்ம செய்யலான்னு வச்சுருக்கிறோம். அவங்களையும் உங்கள் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். நமது கல்லூரி முதல்வர் இந்த விழாவின் தலைமையேற்று இப்போ பல பிஸி ஷெடியூல் கடையில் நாக் ப்ராசஸ் இருக்குது, அடுத்த ஒர்க் இருக்குது, எல்லாத்துலேயும் கூடையில் நாங்கள் கேட்டுக்கிறதின் பேரில் இந்த விழாவுக்கு தலைமையேற்க இசை கொடுத்து இந்த விழாவை தலைமையேற்க வந்துள்ள நமது கல்லூரி முதல்வர் அவர்களையும் உங்களின் சார்பாக வருக வருக என்று மனதார வரவேற்கிறேன். மற்றும் என்னோட கல்லூரி ஒருங்கிணைப்பாளர் இந்த விழா சொன்ன உடனே ஏற்கனவே நிறைய ஆஃப் டே காலேஜ் இருக்குது, மற்றதெல்லாம் இருக்குது. இது டே ஸ்காலர் கேர்ள்ஸுக்கு பிரச்சனை, பஸ்ஸு போகணும் சீக்கிரம், டைமிங் 1:30 1:15 முடியுது, 2 o'clock பஸ் எடுக்கணும். அவ்வளோ இடைஞ்சல் இருந்தாலும் நமக்காக நாங்கள் கேட்டதுனால இந்த விழாவை செய்கிறதுக்கு அனுமதி கொடுத்து எங்களுக்கு ஒத்துழைத்த நமது கல்லூரி ஒருங்கிணைப்பாளர்களையும் இந்த தருணத்தில் வருக வருக என்று உங்களை வரவேற்கிறேன். ஏன்னா டிஎஸ்டிக்கும் சாருக்கும் ரொம்ப தொடர்பு அதிகம். இந்த மாதிரி கிராமப்புறத்தில் கொண்டாந்து பள்ளி மாணவர்களுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்கீம் அவங்க ப்ராசஸ் பண்ணி கேம்ப்லாம் போட்டிருக்காரு சார், டிஎஸ்டி கேம்ப்லாம் ஸ்கூலுக்காக. அதனால் டிஎஸ்டிக்கும் அவருக்கும் நிறைய தொடர்பு இருந்தது. அவரும் இந்த அறிவியல் தினத்தில் கண்டுகளில் நம்ம பெருமைப்படுறோம். மற்றும் நமது பிஎட் கல்லூரி டீன் சார் இப்போ டாக்டர் பிரபாகரன் அவர்களையும் இந்த தருணத்தில் வருக வருக என்று வரவேற்கிறேன். மற்றும் நமது கணினியியல் துறை தலைவர், இந்த வளாகத்தின் உடைப்புக்கு உதாரணமாக சொல்லக்கூடிய கணினியியல் துறை தலைவர் முனைவர் முரளிதரன் சார் அவர்களையும், ஆங்கிலத்துறை தலைவர் டாக்டர் தமிழ்மணி சார் அவர்களையும், இயற்பியல் துறை ஐக்யூஎஸ்சி கோஆர்டினேட்டர் டாக்டர் வெங்கடேசன் சார் அவர்களையும், மற்ற ஏனைய பேராசிரியர் பெருமக்களையும், இந்த விழாவின் நாயகர்களாக அமர்ந்திருக்கக்கூடிய மாணவ மனைகள் அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காலகட்டத்தில் கல்லூரியை சிறப்பாக வழிநடத்தும் தலைவர் பொன் பாலசூரன் அவர்களே, செயலர் பொன் ரவிச்சந்திரன் அவர்களே, அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அறிவியல் தினம் கபிலன் அவர்கள் வரவேற்புரையிலேயே இன்றைய தினத்தின் முக்கியத்துவத்தை மிக சிறப்பாக கூறியுள்ளார். அவருக்கு என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள புரொஃபசர் மாணிக்கம் மகேந்திரன் அவர்களே, இந்த மேடையில் அமர்ந்துள்ள ஒருங்கிணைப்பாளர் மீனாட்சி சுந்தரம் அவர்களே, பிஎட் கல்லூரியை சிறப்பாக வழிநடத்தும் டீன் டாக்டர் பிரபாகரன் அவர்களே, பௌதிகத்துறையின் தலைவர் கபிலன் அவர்களே, ஏனைய பேராசிரியர் பெருமக்களே,
நமது எய்டட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ் டாக்டர் தமிழ்மணி, முரளிதரன், ஐகேசி கோஆர்டினேட்டர் டாக்டர் வெங்கடேசன், நிகழ்ச்சி ஒருங்கிணைத்து தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் மாணவ மாணவிகளே, அனைத்து பேராசிரியர் பெருமக்களே, அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை காலை மாணவ மணிகளுக்கும் யூஜி பிஜி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ், நானும் இந்த கல்லூரியில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் படித்துள்ளேன். அந்த வகையில் நானும் உங்களுடைய முன்னாள் மாணவர். அந்த பெருமையை உங்களிடம் சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை துவங்குகின்றேன். அறிவியல் சீஃப் கெஸ்ட் மாணிக்க மகேந்திரன் அவர்களிடம் கேட்கும்போது அவருடைய பயோடேட்டா பார்த்தேன் பாருங்க, ஒரு 2 பக்கம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அவர் அமெரிக்காவில் போஸ்ட் டாக்டரேட் பண்ணுறதுங்கிறது எல்லாராலையும் முடியாது, லட்சத்தில் ஒருத்தர் தான் பண்ண முடியும். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இல்லை, மாணவ மாணவிகளாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த அறிவியல் தினத்தன்று ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் நமது கல்லூரியிலேயோ முதுகலை பயின்று எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் கண்டிப்பாக படிக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் இப்போ நாங்கள்லாம் ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாலேயே பிஜி படிச்சிருக்கோம். இந்த கல்லூரியில் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கோம். அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் முதுகலை மிக அவசியம். ஏனென்றால் வெறும் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் பயின்றால்தான் நீங்கள் ஒரு எம்எஸ்சி பிஎட் பள்ளி ஆசிரியராக செல்ல வேண்டும். ஒரு பிஜி அசிஸ்டன்ட் இன் ஃபிசிக்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பள்ளி ஆசிரியராக போனால் எம்எஸ்சி பிஎட் வேணும். கல்லூரி பேராசிரியராக வர வேண்டும் என்றால் கண்டிப்பாக பிஹெச்டி அல்லது செட்டு நெட்டு தேர்வு எழுத வேண்டும். 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு கண்டிப்பாக கல்லூரியில் பேராசிரியராக வர வேண்டும் என்றால் உங்களுக்கு கல்வி தகுதி, குறைந்தபட்ச கல்வி தகுதி பிஹெச்டி, அது மட்டுமல்ல செட்டு அல்லது நெட்டு தேர்வு வெற்றி பெற வேண்டும். அதற்கு முதுகலை 2ஆம் ஆண்டு படிக்கும் போதே உங்களை தயார் செய்து கொண்டு தேர்வுகளில் வெற்றி பெற வேண்டும். இந்த அறிவியல் தினத்தன்று எல்லோரும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் கண்டிப்பாக முதுகலை படிக்கும் போதே நெட்டு செட்டு தேர்வுகளில் வெற்றி பெறுவேன் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டு உங்களுடைய முதுகலை படிப்பை முடிக்கும் போதே செட்டு நெட்டு தேர்வில் வெற்றி பெற வேண்டும். உங்கள் முனைவர் பட்டம் பெற வேண்டும், பிஎட் பட்டம் பெற வேண்டும். சிறந்த பள்ளி ஆசிரியராகவோ கல்லூரி பேராசிரியராகவோ அல்லது சிறந்த விஞ்ஞானியாகவோ வர வேண்டும் என்று அனைவரையும் இந்த அறிவியல் தினத்தன்று வாழ்த்துகின்றேன். நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள் அந்த நானோ டெக்னாலஜி, இன்னைக்கு ரீசண்டாக நானோ டெக்னாலஜியில் என்னென்ன ஆராய்ச்சிகள் இருக்குது அப்படிங்கிறத அவருடன் கலந்துரையாடி உங்கள் சந்தேகங்களை தெளிவு பெற வேண்டும் என்று அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி, வாழ்க்கையில் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெருமை சேர்க்க வேண்டும், கல்லூரிக்கு பெருமை சேர்க்க வேண்டும். எதிர்காலத்தில் நீங்கள் எல்லாம் இந்த கல்லூரியின் முன்னாள் மாணவராக உங்களுடைய வளர்ச்சியை, உங்களுடைய வழிகாட்டுதலை அன்றைய மாணவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று வாழ்த்தி, மேடையில் உள்ள அனைவரை மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி, மாணவ மாணவிகளை மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும். உங்களுடைய பெற்றோர்களுக்கு மட்டுமல்ல ஆசிரியர்களுக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். This National Science Day will become more beautiful by the spirit of his knowledge. So, let us all cheer up to invite our Honorable Chief Guest, Professor Manika Mahendran, Department of Physics, Thiagaraj College of Engineering, Madurai, to deliver a special lecture on nanotechnology in ancient India. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நண்பர் தமிழரசனுக்கு சிறப்பு வணக்கம். அருமையா தமிழ்ல பேசுறாரு. கிரேட், வெரி குட். கோர்ஸ் அவளுக்கும் நல்லா ஆங்கிலத்தில் பேசுகிற அவளுக்கும் கிரேட், எக்ஸலண்ட். ஓகே. ஸோ உங்கள் நிர்வாகத்தினருக்கும் கல்லூரி இதை சிறப்பாக ஆர்கனைஸ் பண்ண
ப்ரொஃபசர்ஸ் அண்ட் கோஆர்டினேட்டர்ஸ் அண்ட் டீன் எல்லாருக்கும் அஃப்கோர்ஸ் மை ஹோல் ஹார்ட்டட் தேங்க்ஸ் டு ஆல் தஸ். திடீர்னு என்னை பேச சொன்னாங்க. நம்மளுக்கு இதெல்லாம் ஒத்து வராது. அங்கே வந்து அப்படி தான் திடீர்னு அவர் கபிலனும் ரமேஷும் நீங்களும் அங்கே பேசணும் சார் அப்படின்ட்டாங்க. அடுத்த ஒரு மணி நேரமோ 1.5 மணி நேரமோ நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்களோ அதை பொறுத்து நம்ம அங்கே பார்த்துக்கோம். களத்தில் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. வேல்யூ கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்தந்த ஏரியாவில் ஒவ்வொரு பொருட்களோட தயாரிப்புக்கு ஒரு ஜிஐ நம்பர் கொடுத்துருக்காங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே. ஸோ மதுரையில் பாப்புலர், மதுரைனாவே என்ன சொல்றாங்க? சுங்கடி சாரி அப்படின்றாங்க. மதுரையில் ரொம்ப தயார் பண்ற சுங்கடி சாரி. ஸோ மதுரை இஸ் பாப்புலர் ஃபார் மேனுஃபேக்சரிங் சுங்கடி சாரி. அண்ட் மதுரை இஸ் பாப்புலர் நாட் ஃபார் நயன்தாரா. மதுரை இஸ் பாப்புலர் ஃபார் மதுரையில் நிறைய மல்லிகைப்பூ ஏற்றுமதி பண்றாங்க. மதுரை அஃப்கோர்ஸ் மதுரை உங்களுக்கு எல்லாரும் தெரியும். மதுரை இஸ் பாப்புலர் ஃபார் வாட்? Madurai is popular not for Vadivelu but for making arwa, right? So I'll let you know what does. ஏன்னா அது எதுக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்றேன் நான். Of course, in fact, கொத்து பரோட்டா famous, and of course, Tyagaraja College of Engineering in Madurai. Of course, as far as your Trichy is concerned, of course, I like to thank the founder, of course, the president, Mr. Ponnambala, for this college, give me an opportunity to deliver a talk on. Okay, thank you. So this is a very good opportunity to give a talk on the ancient Indian science. So I have to thank the chairman of this great institution, Mr. Ponnambalam, and the principal and the organizer. What is called ancient Indian science and engineering practices. So I'll let you know. Okay. வணக்கம். So that is a tradition, right? Actually, morning வரும்போது வேஷ்டி தான் கட்டிட்டு வந்திருந்தேன். ரமேஷ் பாபு சார் மற்றவங்களாம் பார்த்தா எல்லாம் பேண்ட் போட்டு இன் பண்ணிட்டு இருந்தாங்க. வேஷ்டி கழிச்சு டக்குன்னு ஒரு பேண்ட்டை மாட்டி கட்டு. So I like my tradition, the வேஷ்டி and உத்தரப்புறக்கான சேலன்று என்னன்னு கேட்குறீங்களா? ஓகே. Okay, that is a tradition. Okay, right? So this is I'll be talking on the next for 1 or 1.5 hour. I'll be talking on Nattu Pradosai nanotechnology. With special reference to the ancient nanotechnology. அதனால அதை தலைப்பை கொடுத்துருக்கேன். தெரிந்த விஷயங்கள், தெரியாத ரகசியங்கள். தெரிந்த விஷயங்கள் எல்லாருக்கும் ஆட்டு உரம் தெரியுமா? தெரியும். பாய் நம்மளுக்கு தான் தெரியணும். இதுங்களுக்கு தெரியணும் அவசியம். நம்மளுக்கு தெரியணும். You know the department of kitchen where it is? Do you know that? Where is the department of kitchen? Department of kitchen? Have you ever visited department of kitchen? But department of kitchen. You know department of physics, department of chemistry, department of mathematics. Of course we have a beautiful department called department of kitchen, where you can get delicious food, paper roast, right? Kumari idli, visible apart. Am I right? That is why it is called a department of kitchen, right? Where you can learn all biology, physics, chemistry, mathematics, everything you can learn from the department of physics or a department of kitchen, right? Do you know that? For very much, பின்னாடி உட்கார்ந்து கவனிச்சு கூடாது. கொஞ்சம் இல்ல சும்மா சொல்றேன். சீரியஸா பார்க்காதீங்க. அவங்க டென்ஷன் ஆயிடும். கேர்ள்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கிச்சன் கண்டிப்பா விசிட் பண்றீங்க. கேர்ள்ஸ் பாய்ஸ் இல்லைன்னா ட்ரைனிங் எடுத்துக்கங்க. எதற்கும் பேசுறீங்க இல்ல இல்லையா? இப்படி நிக்க பேசுவாங்க, அப்படின்னு பேசுவாங்க, அப்படியே நிக்கவே முடியாது. ஒத்த கால் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஓகே ரைட் கம் ஆன். இப்போ அந்த கிச்சன் சோ தட் திஸ் இஸ் டாக்கிங். சோ தெரிந்த விஷயங்கள், தெரியாத ரகசியங்கள் என்ன சொல்றோம் அப்படின்னா, ஆட்டு உரல் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். ஆனா அந்த ஆட்டு உரல்ல எவ்வளவு அதிசயமான அறிவியல் இருக்கு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. அதனால ரகசியம் சொல்றேன். இப்ப எல்லாருமே சயின்ஸ் ஸ்டூடெண்ட் தான் இருக்கீங்க. செலிப்ரேட்டிங் தி
excuse me, they're celebrating the National Science Day, which is, the National Science Day gives most important for the women in science. Okay, so on the commemoration of the Satyam Raman point. So still, இந்த ஆட்டு உரல்ன்றது என்ன சொன்னா, பழைய பழங்காலத்து ஒரு மெஷின், இந்த மெஷின்ல நானோ டெக்னாலஜி நம்ம தமிழர்கள் முன்னாடி வச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இதுல இயற்பியல், இந்த பிசிக்ஸ் சயின்ஸ் பிசிக்ஸ் பிரின்சிபல் கால்ட் the centripetal force and centrifugal force. These two forces are being used in ஆட்டு உரல். அதெல்லாம் தெரிந்த விஷயங்கள், ஆட்டு உரல் தெரிஞ்சது, ஆனா அதுக்குள்ள சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ் இருக்கா அப்படின்றது தெரியாத ரகசியம் நினைக்கிறேன். ஐ லெட் யூ நோ. ஓகே, ரைட் ரைட். all these topics, வெளிச்சம் பார்த்தா. ஓகே, so all these topics you are most familiar with, all these topics, science, physics, biology, microbiology, microchemistry, all these subjects are, you are most familiar with all these subjects, but you are unfamiliar. உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் என்னன்னா, உங்க கோஆர்டினேட்டர் சார் சொன்னாரு, நாட்டுப்புற தோசையும் நானோ டெக்னாலஜியும் கலப்பையும் கமலக்கிணறும் மாடர்ன் சயின்ஸும் மாறியாத்தாலும். ஸோ இந்த மாதிரி இதைத்தான் பேச போறேன் நான். எப்படின்னா, நம்மளோட சயின்ஸ் பிரின்சிபல் எல்லாத்தையும், how to correlate all these science principles with the modern day technology. எப்படி அருமையாக நம்ம தமிழர்கள் பாரம்பரியமாக பரம்பரையாக அறிவியல் தெரியாமலே அறிவியல் விதிகளை எப்படி பயன்படுத்துறாங்க, அத just I'm going to correlate with the modern equipment, actually the modern technology, modern equipments ஓட சேர்த்து correlate பண்ண சொல்றதா இந்த டாக் நான் பேசுறது. சோ இத பத்தி தான் நான் பேசுவேன். ஓகே, அதுக்கு முன்னாடி நாங்க என்ன ரிசர்ச் பண்றோம் அப்படின்னா, ஓகே டோன்ட் வரி. ஓகே, so research பண்றாங்க. அவங்க ஒரு மேத்தமேட்டிக்ஸ் ஸ்காலர் கூட சொன்னாங்க, of course research is beautiful, right? Research is really beautiful, right? So only because, so without this periodic table, இந்த பீரியாடிக் தனிம வரிசை அட்டவணை இல்ல அப்படின்னா நம்ம ரிசர்ச்சை பத்தியே நினைக்க முடியாது, நம்ம வாழ்க்கையை பத்தி யோசிக்க முடியாது. சோ இந்த 110 தனிமங்கள் தான் நம்ம எல்லாரையும் வாழ வச்சிட்டு இருக்கு. therefore we have to thank the scientists mentally, right? But because see, material science la naanga research பண்ணிருக்கோம், don't worry, that is not research. So our research is focused on, just for 2 minutes, don't worry, ஏன்னா திருப்பி ரிசர்ச் பேசிட்டு இருக்காங்க. I'll be switch on to my ancient Indian science. Our research is focused on, ஏன்னா தமிழரசன் சொன்னார், இவர் 17 PhD ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு, இது பண்ணிருக்காரு, அது பண்ணிருக்காரு அப்படி. எஸ், உண்மை, அதுதான் உண்மை. அதுல என்ன பண்ணனா, இந்த ஃபீல்டுல ஸ்மார்ட் மெட்டீரியல்ஸ் ஒரு ஃபீல்ட்ல நாங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்மார்ட் மெட்டீரியல்ஸ் மெட்டீரியல் which changes its characteristics and properties according to the atmospheric condition. Whenever there is a change in the atmosphere, the material property will also be changed. That's smart material definition. இதோட ஸ்பெஷல் ஃபியூச்சர் என்னன்னா, maybe you can ask a question that normal ஒரு மெட்டீரியல் இருந்தா, அயன் ஒரு மெட்டீரியல் இருக்கு, அதுக்கு ஸ்மார்ட் மெட்டீரியலுக்கு என்ன சார் டிஃபரன்ஸ்னா, ஒரு நார்மல் மெட்டீரியல், a single material can do a single function. On the other hand, smart material is a recently discovered material or a specially discovered material which is again a single material. It is a single material but which can do 3 different functions. That is the beauty of the smart material. So therefore, ordinary material ஒரு function பண்ணும், ஆனா smart material specially discovered material அது ஒரே மெட்டீரியல் தான், ஆனா 3 வேலையை பண்ணும் ஒரே நேரத்துல. That is the difference between ordinary material. So we are doing research on this material and of course the sensor, actuator and processor. இது மூணு சேர்ந்ததா ஸ்மார்ட் மெட்டீரியல் சொல்லுவோம். இன்னைக்கு மாடர்ன் டே கார்ஸ், நீங்க கார் எடுக்கிறீங்க, ரிவர்ஸ் எடுக்கும்போது ஒரு சவுண்ட் வருது, இல்ல முன்னாடி டிரைவருக்கு முன்னாடி ஒரு டிஸ்ப்ளே வச்சிருக்காங்க. காரை ரிவர்ஸ் எடுக்கும்போது டிரைவர் பக்கத்துல ஒரு இங்க வரக்கூடாதா, இந்த ஏரியா பக்கம் வரக்கூடாது, இவங்களை பார்க்க நான் எப்படி இருக்குது. ஓகே, ரைட். அந்த டிரைவர் ரிவர்ஸ் எடுக்கும்போது ஒரு மியூசிக் வரும் அல்லது ஒரு டிஸ்பிளே வரும். Why? Because இந்த காருக்கு பின்னாடி ஒரு பொட்டு வடிவத்தில் ஒரு சின்ன டிவைஸ் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு பொட்டு சைஸ், லைக் சொர்ணாக்கா பொட்டு வச்சிருக்க மாதிரி ஒரு பொட்டு சைஸ் வச்சிருப்பாங்க. தட் இஸ் ஆக்சுவலி தி மேக்னெட்டிக் சென்சார். நம்ம மாடர்ன் புது கார்ல இருக்கிறது மேக்னெட்டிக் சென்சார் which is made of ferromagnetic shape memory alloy sensor that we are doing research on this. So இது மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, அதுல தான் நாங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அண்ட் சென்சார், ஹியூமன் பாடி இஸ் a sensor. இந்த தோல் வந்து ஒரு சென்சார்.
Hand is an actuator. Actuator மேலே இங்கேயும் போயிட்டு வரது actuator. இப்படி மேலே இங்கேயும் actuator. இது ரெண்டு சேர்ந்தது பேர் ப்ராசஸர். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கொசு வந்து இந்த கையில உட்காருது அப்படின்னா நம்ம தோல் வந்து ஒரு நமனமனும் இப்படிதான் இருக்கும். அப்படிதான் பண்ணுவீங்க. மனுஷங்களா தான் அப்படிதான் பண்ணுவோம். கொசு வந்து அடிப்போம். ரைட்? That means the skin which sends a signal to the brain. Brain போகும். The brain orders a hand to hit it actually. So skin is a sensor, hand is an actuator. இது ரெண்டு சேர்ந்ததுக்கு பேரு ப்ராசஸர் சொல்லுவோம். சோ இது மூணு ஃபங்க்ஷனை சேர்ந்து ஒருங்கிணைந்து இருக்கிறதுக்கு பேரு தான் ஸ்மார்ட் மெட்டீரியல் அப்படினோம். இந்த மெட்டீரியல்ல தான் நாங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். Therefore smart material is a newly discovered material which has the actuation function. For example, சரி இது கூட பார்க்கலாம். நீங்க அதுக்கு செருப்பு தைக்கிறவன் தாங்கவன் தலைக்கு கை பாருங்க என்ற எண்ணம் கூடாதுங்கிறான். செய்கிற தொழிலை பாகுபாடு பார்த்து பிறப்பின் அடிப்படையில் பேதம் கூடாது என்றான். So that is இந்த ஸ்மார்ட் மெட்டீரியல்ல ஷேப் மெமரி அலாய்னு ஒரு டைப் இருக்கு. ஷேப் மெமரி அலாய். இந்த ஷேப் மெமரி அலாய் தான் நம்ம லோயர் கிளாஸ்ல பிசிக்ஸ்ல ஒரு பிரின்சிபல் படிச்சப்போ ஹூக்ஸ் லான்னு. இந்த ஹூக்ஸ் லாவை யூஸ் பண்ணி தான் நாங்க பண்ற ரிசர்ச் எல்லாம் போய்கிட்டு இருக்கு ஸ்மார்ட் மெட்டீரியல். ரைட்? So this material can also be called the memory material or muscle material சொல்லுவோம். அதனால இதுக்கு ஸ்மார்ட் மெட்டீரியல். அத வடிவேல் அப்படி காமிச்சிருக்கேன். muscle material. That means muscle material what I mean is ஒரு கைய இப்படி வச்சு அமுக்கணும்னா ஒரு பள்ளம் விழுவும் அந்த கையில. இப்ப கையை எடுத்துட்டோம்னா அந்த பள்ளம் திருப்பி விளைய போகுது. It retains its original shape. திருப்பி அதோட ஒரிஜினல் ஷேப்புக்கு வர்றதுக்கு பேரு தான் shape memory alloy. The alloy which retains its original shape is called shape memory. இந்த shape memory alloy அல்லது ஸ்மார்ட் மெட்டீரியல் ரிசர்ச் தான் உலகம் பூரா இன்னைக்கு இருக்கு. நம்ம யூஸ் பண்றதுல நம்ம பயன்படுத்துகிற அத்தனை சாதனங்களிலும் 99 விழுக்காடு ஸ்மார்ட் மெட்டீரியலோட பயன்கள் தான் இருக்கு. நீங்க ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க நானோ மெட்டீரியலும் ஸ்மார்ட் மெட்டீரியலோட ஒரு வகை தான். சோ இதான் நாங்க ரிசர்ச் பண்ணிருக்கோம். அதனால இது வந்து ஷேப் மெமரி மெட்டீரியல் அல்லது மெமரி மசில் மெட்டீரியல் சொல்ல அந்த ஜிம்ல பண்றோம் ஃபார் எக்ஸாம்பிள். அதனால இதை கூட காமிச்சோம். ஒரு கை வச்சிருக்காங்க. ஓகே ரைட். சோ திஸ் இஸ் அதுதான் நாங்க பண்ற எங்க நாங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். எங்க கல்லூரியில இதுவரைக்கும் ஒரு என்னோட ரிசர்ச் குரூப் அப்கோர்ஸ் உங்க ரமேஷ் சாருக்கு தெரியும். என்னோட ரிசர்ச் குரூப் மட்டும் இதுவரைக்கும் ஒரு 11 ப்ராஜெக்ட்ஸ் worth 2.5 crores received from various funding agencies இதுல ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். Thank you. ஓகே ரைட். சோ அதெல்லாம் நம்மளுக்கு ஆர்வமே இல்லை. நீங்க சொல்ற மாதிரி ரிசர்ச் பண்ணுங்க பண்ணுங்க. நம்மளோட ஆர்வம் தமிழர்களின் பாரம்பரிய அறிவியலை உங்களை போன்ற இளம் தலைமுறையினருக்கு கொண்டு செல்வதை என்னோட வேலை. நான் அதான் பேசியிருக்கிறேன். Right. So science, as you all know that, so which deals with science deals with the biggest object, right? படிச்சிருப்போம். சயின்ஸ் வந்து அல்லது பிசிக்ஸ் என்ன சொல்றோம்னா which deals with macro particles, what is called the classical mechanics, and the quantum mechanics which deals with the micro particles or nanoparticle quantum mechanics. அல்லது the science deals with the things which are present in front of us are called the science சொல்லுவோம். Okay, so in the science, okay, yeah, the science la, because that is important, more important, my dear. I heard from Kapilan sir and Ramesh that இங்க உட்கார்ந்திருக்கிற வேற வேற டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து உட்கார்ந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். Is it right? Okay, right. But நீங்க கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ் எதுவா இருந்தாலும் நியூட்டனின் விதி இல்லாம நம்ம தலைவிதியை மாற்ற முடியாது. ஸோ நியூட்டனின் விதி ரொம்ப முக்கியம். அது எந்த விதம் நம்ம சார் நான் சுவாலஜி படிக்கிறேன் சார் எனக்கு நியூட்டன் விதி கண்டிப்பா வேணும். அந்த நியூட்டன் விதி எப்படி பிசிக்ஸ்ல பயன்படுத்துறாங்க அப்படின்னா நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா, you are most familiar with the Newton's first law which is called the law of inertia. Law of inertia is a Newton's first law. அந்த law என்ன சொல்லுதுன்னா ஒரு பொருள் ஓய்வில் இருந்தால் ஓய்வில் தான் இருக்கும். அந்த பொருளுக்கு ஒரு விசை செயல்பட்டால் அந்த பொருள் இன்னொரு பொருள் நகர ஆரம்பிக்கும். உதாரணமா இப்ப வந்து ஒபாமா ரெஸ்ட்ல நிக்கிறாரு. ஒபாமா ஸ்டாண்டிங். சப்போஸ் when a force is applied to Obama, what happens is
to change because he applied a force. That is Newton's first law and the Newton's second law. Of course, the Newton first law நம்ம திருவிளையாடல்ல அந்த காலத்திலேயே நியூட்டனின் முதல் விதியை சொல்லியிருக்காங்க. நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா, நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே அப்படின்னு அருமையா சொல்லியிருக்காங்க. நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா. Object is addressed. Start moving, right? The Newton's first law. So this is the Newton's second law. Newton's second law. இன்னைக்கு நியூட்டன் செகண்ட் லா இல்லைன்னா மாட்டு வண்டியும் இல்ல, பென்ஸ் கார் இல்ல, ஆடி கார் இல்ல. செகண்ட் லா மாட்டு வண்டியில இருந்து நியூட்டன் செகண்ட் லா ஆடி கார், பென்ஸ் கார் வரைக்கும் போயிருக்கு. I'll let you know what is Newton's second law later. And of course you are most familiar with this one. Okay. Yes. So now, okay, right. இந்த படம் கொஞ்சம் பாருங்க. கண்டிப்பா இந்த படம் பார்க்கணும். தம்பி இப்படி வச்சு இப்படி போ. இப்படி ஒரு வழி இருக்க, ரொம்ப புத்திசாலிங்க நீங்க. உன் பேர் என்ன? அப்பாலுங்க. அப்பா என்ன விட புத்திசாலி, பிறக்கும் போதே உனக்கு கரெக்டா பேர் வச்சுக்கிறான். போ. சும்மா அள்ளி குடிங்க. இந்த சுத்து வட்டாரத்திலேயே நேத்தண்ணி உள்ள கிணறு நம்ம கிணறு தான். தண்ணி கரும்புச்சாறு மாதிரி இருக்கு. ஏங்க வீடு இடி ஏதாவது வச்சிருக்கீங்க? அந்த பழக்கமெல்லாம் நமக்கு இல்லைங்க. என்னமா அட விவரமா இருப்பாரு. ஏங்க பாத்தியாரா நீங்க? அதை எப்படி கண்டுபிடிச்சீங்க? மொச பிடிக்கிற நாயும் பூச்சிய பார்த்தே கண்டுபிடிச்சிருவல்ல. நாய்க்கு சரி, நான் வாத்தியார் எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஒரு பெட்டி, கிழிஞ்சு போன ஒரு கொடை, கக்கத்துல ஒரு பேப்பர், எதையோ பறி கொடுத்த மாதிரி ஒரு மூஞ்சி, அதுல ஒரு கண்ணாடி, இவ்வளவு அடையாளம் போதாதுங்களா உங்களை? வா, அந்த பழக்கமெல்லாம் நமக்கு இல்லைங்க. இந்த சுத்து வட்டாரத்திலேயே இதுக்கு பேர் என்னன்னா, அந்த டிவைஸ் பார்த்திருப்பீங்க. தமிழரோட அறிவியலுக்கு சிறந்த அறிவியல் அறிவுக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு சொல்லணும்னா இந்த கமல கிணறுன்னு சொல்லுவாங்க. ஒரு சில ஊர்ல ஏற்றம் சொல்லுவாங்க, ஒரு சில கிராமங்கள்ல பாரி அல்லது பரின்னு சொல்லுவாங்க. ஒரு சில ஏரியா மதுரை சைடு கமலை கிணறு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அதிசயத்தக்கத்தக்க அறிவியல் அறிவு தமிழர்களுக்கு எப்படி வந்திருக்கு நீங்க தான் தெரியாது. ஆனா இந்த தமிழர்கள் எவ்வளவு அருமையா அறிவியல் விதிகளை, the science principles were being used in the construction of the agriculture well actually it is being used. வேற அருமையா யூஸ் பண்ணிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், அதுதான் அந்த டயக்ராம், அந்த படம் காமிச்சிருக்கேன். ஒரு கிணறு இருக்கும். இந்த கிணறு ஒரு 50 அடி ஆழம், குறைந்தபட்சம் 50 அடி ஆழம் இருக்கும். அந்த 50 அடி ஆழத்துக்குள்ள தண்ணி இருக்கு. இந்த தண்ணியை மேல கொண்டு வரணும். ஒவ்வொரு முறையும் இந்த வீடியோல பார்த்திருப்பீங்க, மாடு முன்னாடி போகும், பின்னாடி வரும், முன்னாடி போகும். ஒவ்வொரு முறையும் என்ன பண்றாங்கன்னா, இந்த பேர் அந்த ரவுண்டா இருக்கிறது பேர் சாலுன்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணி கொண்டு வந்து கிணத்துக்குள்ள கொண்டு வந்து சாலுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு தடையும் அப்ராக்சிமேட்லி ஒரு 50 லிட்டர் தண்ணியை கிணத்துக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வரும், திருப்பி போகும் கிணத்துக்குள்ள வந்து. ஆனா தமிழர்கள், அதுவும் விவசாயிகள் எவ்வளவு அருமையா கால்குலேட் பண்ணிருக்காங்க. கணக்கை எப்படி யூஸ் பண்ணிருக்காங்கன்னா, நீங்க கிராமத்துக்கு எப்பயாவது போயிருந்தீங்கன்னா தெரியும், கிராமத்துல அந்த தோட்டத்திலேயே விவசாய வயல்லயும் பார் கட்டுறதுன்னு சொல்லியிருப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்ன்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த பார் இல்ல, பார் கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஸ்கொயரா ஒரு ஃபீல்டு, ஒரு வயல் இருக்கும். அந்த வயல் நல்லா உழுதுட்டு சமப்படுத்திடுவாங்க. அதுல குட்டி குட்டி ஸ்கொயரா
ஒரு 2 அடிக்கு 2 அடி அப்படியே ஸ்கொயரா இருக்கிறோம். அதுக்கு பேர் பாருன்னு சொல்லுவாங்க. தமிழோட அறிவியல் சிறந்தது என்னன்னா, இந்த ஒரு சால் அந்த 50 லிட்டர் தண்ணியோ 100 லிட்டர் தண்ணியோ கொண்டு வந்த அந்த டிவைஸ் வெளியே வரும்போது அது அந்த ஃபீல்டு அந்த வயல்ல நிலத்துல ரீச் ஆகும்போது தண்ணீரானது அந்த நிலத்தில் போய் சேரும்போது இந்த ஒரு சால் அளவுள்ள தண்ணி அந்த ஒரு பாருக்கு சரியா இருக்கு. கால்குலேட் பண்ணிருக்கேன், அவ்வளவு அருமையா கால்குலேட் பண்ணிருக்காங்க. ஒன்னு நம்பர் 1. நம்பர் 2, அதுல எவ்வளவு டிவைஸ் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா, the mechanical energy concept is being used in all this device. Mechanical energy is all know that it is the sum of the potential energy and the kinetic energy. Do you know that? Come on boys. Potential energy kinetic energy சேர்ந்ததுதான் மெக்கானிக்கல் எனர்ஜி சொல்லுவாங்க. பொட்டன்ஷியல் தட் இஸ் நிலைம ஆற்றல், இன்னொன்னு இயக்க ஆற்றல். இந்த ரெண்டு வச்சு தான் பண்ணிருப்பாங்க. உதாரணமா இந்த சால் கிணத்துக்குள்ள போகுது, கீழே உள்ள போயிருச்சு. இவர் பெரியாதாசன் என்ன இப்படி ஒரு கயிறை வச்சு இழுப்பாரு தண்ணிக்குள்ள. அந்த சால் வந்து இரும்பு சால், ஒரு இரும்புல தயார் பண்ணிருப்பாங்க. அந்த டிவைஸ் எங்க இந்த அதை மட்டும் வேற எடுத்து அதை அப்படியே தூக்கிட்டு வரும். அந்த பெட்டியை மட்டும் அந்த இரும்புல தயார் பண்ணிருப்பாங்க. அது ஒவ்வொரு முறை வரும்போதும் கிணத்துக்குள்ள கயிறை இழுக்கும் போது, இழுக்கும் போது கிணத்துக்குள்ள ஒரு டிவைஸ் உள்ள போயிருச்சு, 100 லிட்டர் தண்ணியை மோந்துக்கிடுச்சு. நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. கிணத்துக்குள்ள எந்த ஒரு டிவைஸ் தண்ணிக்குள்ள இருக்கும்போது இழுத்து பார்த்தோம்னா லைட் வெயிட்டா இருக்குமா? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுல இழுத்து பார்த்தோம்னா அது லைட் வெயிட்டா இருக்கும். காரணம் அங்கு தி பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் 0. அதுக்கு அடுத்து தண்ணி கிணத்துக்குள்ள போய் முங்கிருச்சு. இப்ப மாடை ஓட்டிக்கிட்டே வேகமா வர்றாரு. இப்ப the potential energy is converted into the kinetic energy. kinetic energy ஏக்காற்றல். மாடு நகர்ந்து, ஏக்காற்றல் என்பது நகர்ந்து வரக்கூடிய ஒரு பொருளின் ஆற்றல் வந்து ஏக்காற்றல். சோ இப்படி ஒவ்வொரு தடவையும் come on my dear. இப்ப நீங்க பார்த்த டிவைஸ் இதுதான். பாருங்க, இது இப்படி இருக்கு. இந்த டிவைஸ் தான் பார்த்திருப்பீங்க. இப்ப அந்த அதுல பார்த்தது இதோட ஆங்கிள் இந்த இருக்குல்ல, இதுக்கு ஒரு ஆங்கிள், இந்த ஆங்கிள், the angle between this two, this one and this. விவசாயிகள், தமிழர்கள் அறிவியல் அறிவு அவ்வளவு அழகா வச்சிருக்கான். இந்த ஆங்கிள் மெஷர் பண்ணீங்கன்னா this will be 45 degree. 45 இருக்கு இந்த ஆங்கிள். எஸ், பியூட்டிஃபுல்லா மெஷர் பண்ணிருப்பாங்க தமிழர்கள் அறிவு. அவனுக்கு நியூட்டன்ஸ் தான் தெரியாது, பிசிக்ஸ் தெரியாது, பயாலஜி தெரியாது, கெமிஸ்ட்ரி தெரியாது. பேனாவே இல்லாத காலத்துல தமிழர்கள் அவ்வளவு அருமையா அதை தயார் பண்ணிருக்காங்க சார். அதான் ரொம்ப முக்கியமானது. பேனாவே இல்ல, எந்த பேனா கிடையாது. பேனா கொஞ்சம் என்னன்னு தெரியாது. 45 டிகிரி. நீங்க லோயர் கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க, இந்த புள்ளின்னு ஒண்ணு படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? இங்க மேல சுத்தி இருக்குங்க, நீங்க தெரியாது. இந்த ஒரு புள்ளி இருக்கும், இந்த புள்ளியில ஒண்ணு படிச்சிருப்போம். உருளைன்னு ஒண்ணு இருக்கு, படிச்சிருப்போம். அது வீட்டுல இருக்கும் தம்பி, வீட்டுல இருக்கும். இந்த புள்ளி இதெல்லாம் இந்த லோட இருக்கும்போது இது மேல சுத்திக்கிட்டே இருக்கு. ஆக்சுவலி சுத்திக்கிட்டே வரும். லோட இருக்கும்போது மேல சுத்திக்கிட்டே வரும் இந்த புள்ளி. அண்ட் கீழே ஒரு டிவைஸ். இந்த டிவைஸ் தான் இந்த சால்னு சொல்லுவோம். இந்த டிவைஸ் கெபாசிட்டி 50ல இருந்து 100 லிட்டர் வரைக்கும் தண்ணி இப்படி இருக்கு. இப்ப பாருங்க, இப்ப நான் இருக்கும்போது இது மேல அப்படியே வருது, மேல வந்துட்டே இருக்கு. இப்படி இருக்க மேல வந்துட்டு இருக்கு. அதாவது இங்க இருக்க மாடு அர்த்தம். மாடு F is equal to mg. You know that? F is equal to ma is that is Newton's second law. The a becomes acceleration due to gravity. It becomes now gravitational force G. a வந்து ஆக்சிலரேஷன் முடுக்கம் படிச்சிருப்போம். அந்த ஏவே ஜியா மாறுச்சுன்னா ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, புவியீர்ப்பு முடுக்கம் படிச்சிருப்போம். இந்த புவியீர்ப்பு முடுக்கம் என்னன்னா, இங்க இருந்து ஒரு ஆள் இப்படியே வர்றாரு, இப்படியே இழுத்துட்டு வரோம், இங்க வந்து உட்கார்ந்துக்குறாரு. தட் மீன்ஸ் வெயிட் கீழே அமுங்குது, வெயிட் கீழே வருது. இது என்னன்னா, இதுக்கு பேரு வடம் சொல்லுவாங்க. 1 and number 2 என்னன்னா, இப்படி இருக்கு, இப்படி இழுத்துட்டு வரோம், இப்படி இழுத்துக்கிட்டே வரோம். இதுக்கு பேரு வடம் சொல்லுவாங்க. நம்ம தேர் இழுக்கிற வடம் சொல்லுவாங்க. 1
நம்பர் 2, இங்க கீழே ஒரு கயிறு இருக்கு பாருங்க. நான் வந்து கீழே ஒரு கயிறு வச்சிருக்கேன். அது ஒரு குட்டி கயிறு. அதுக்கு பேர் வால் கயிறுன்னு சொல்லுவாங்க கிராமத்துல. இப்போ பெரியாதாசர் தண்ணியை இப்படி இருப்பார் ப்ரொஃபசர் பெரியாதாசர். அதுக்கு தெரியுமா? இது மேல அப்படியே வந்துருச்சுன்னா மேல வருது. மேல வரும்போது இந்த கீழே இருக்க கயிறையும் சேர்த்து இப்படி இழுக்கும் போது இப்படி இழுப்போம். இங்க வரும். இங்க வந்தோன்னா தண்ணி பூரா இந்த பக்கம் வரும். இப்படி வர ஆரம்பிச்சு கீழே தண்ணி வந்து வயலுக்கு போக ஆரம்பிச்சு. திருப்பி என்ன ஒண்ணு மேல எடுப்பாங்க. உள்ள கிணத்துக்குள்ள போயிடும். திருப்பி ஒவ்வொரு தடவை இப்படி எடுப்பாங்க வரும். இந்த குட்டி கையில எடுத்து இப்படி பண்ணோம்னா இது வந்து இன்னொரு பெரிய அதிசயமான விஷயம் என்னன்னா, இந்த கயிறுக்கும் இந்த ஒயிட் கயிறுக்கும் இங்க கொடுத்திருக்க அந்த பிளாக் பாத்தீங்கன்னா ஆங்கிள் 45 டிகிரி இருக்கும். இந்த இடத்துல ஆங்கிள் பாத்தீங்கன்னா 45 டிகிரி இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? 45 டிகிரி தெரியுதா? இங்க 45 டிகிரி எக்ஸாக்ட்லி 45 டிகிரி இருக்கும். ஏன்னா நான் மாடு வச்சேன், நான் கமல மாடு வச்சேன். இந்த கமலையில நான் உழுதுருக்கேன். இந்த கமலையில நான் தண்ணி இறச்சிருக்கேன். எக்ஸாக்ட்லி 45 டிகிரி. பிஎஸ்சி முடிக்கிற வரைக்கும் இருந்தா எங்க வேலையை சாப்பாட்டுக்குலாம் வழி இருக்காது. அதனால தண்ணி இறச்சிருக்கோம். ஐ நோ வாட் இஸ் இட். The physics principle, the mechanical energy, the potential energy, the kinetic energy, all these concepts are being beautifully used in what is called that. இதுக்கு பேர் கமல கிணறு. விவசாயத்துல அதுக்கு பரி அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஏற்றம் சொல்லுவாங்க. இதை டிவைட் பண்ணிடுவோம். இதுக்கு அவ்வளவு அருமையா அறிவை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று இதே தமிழக விவசாயிகள், பருவமிக்க விவசாயிகள் நானோ டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சொல்றேன், இதுக்கு பேர் சால்ட் சொல்றோம். அங்க நானோ டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி சார் நானோ டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்கன்னா, ஜஸ்ட் அந்த டிவைஸ் அந்த சால்னு சொல்ல முடியாது. அந்த சால்ல இருந்து ஒரே ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்து வந்து இதுல ரிசர்ச் பண்ணிட்டு போனாங்க. ரிசர்ச் பண்ணதுல தமிழக அறிவியல் ஒரு பெரிய மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. எப்படின்னா, இது நானோ மெட்டீரியல் சைஸ் இருக்கு. இதை எடுத்து நாங்க என்ன பண்ணணும், எல்லா சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தெரியும், SEM, Scanning Electron Microscope, which is used to find out the size of the particle. அதை பண்ணோம். இதை நாங்கள் கிரைண்ட் பண்ணிட்டு ஒரு பர்மனன்ட்ல போட்டு பண்ணி நியூலா இதுல எவ்வளவு ஸ்ட்ரக்சர் பார்ட்டிகல் சைஸ் எவ்வளவு இருக்கு டைப் பண்ணோம். பிரமிப்பான விஷயம் என்னன்னா, இது ஒரு நானோ பார்ட்டிகல். நானோ பார்ட்டிகல், நானோ மெட்டீரியல், நானோ டெக்னாலஜி இன்னைக்கு தான் பேசிட்டு இருக்கோம். தமிழர்கள் வருஷத்துக்கு முன்னாடி நானோ பார்ட்டிகல், 100 வருஷத்துக்கு அட்லீஸ்ட் 100 வருஷத்துக்கு முன்னாடி நானோ பார்ட்டிகல் யூஸ் பண்ணிருக்காங்க. இது அது யூஸ் பண்ண தாள். That means even in agriculture, நம்ம தமிழர்கள் பாரம்பரியமாக ஒரு நானோ டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. நானோ தொழில்நுட்பத்தை விவசாயத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஓகே. இந்த இயற்கை விவசாயம் ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாம் கவனிக்க வேண்டியது. இந்த டிவைஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக தயவு செய்து யூடியூப்ல கருத்தமான ஒரு படம் இருக்கு. தென்மேற்கு பருவக்காடு தேடி பண்ண அந்த பாட்டை தான் கேட்டுருப்பீங்க. இந்த பாட்டை படம் தான் தெரிஞ்சிருக்காரு. பட் பாருங்க, அந்த படத்தை தான் இருக்கு. ஒரு 10 மினிட்ஸ் எனக்காக எங்களுக்கு யூடியூப்பை திறந்து கருத்தமா படம் பாருங்க. இந்த வீடியோ அதுல வரும். அதுல தமிழனோட அறிவியல் இன்னும் சிறப்பா தெரியும். அதான் இதை காமிச்சிருக்கேன். ஆனா அரசாங்கம் விஞ்ஞான வளர்ச்சி அப்படிங்கிற பேர்ல தமிழனோட இயற்கை விவசாயத்தை குளிரோட்டி புதைச்சு இலவச மின்சாரம் ஒன்று கொண்டு வந்தாங்க. மோட்டார் வந்துட்டு இது தூக்கி எல்லாம் ஓரமா வச்சுக்கோம். அதுல இருக்குது. அதனால விவசாயத்துக்கு அடித்தளமிட்டவர் நம்ம தமிழர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பதான் நான் சொன்னேன், இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி பார்த்தது இல்லை. அந்த சால் தான் இப்ப காமிச்ச அந்த டிவைஸ் தான். அந்த சால் அதுதான் இந்த டிவைஸ். We did some research which shows that the size of the particles of the order of nano, which is at the atomic scale of the science department. அதுக்கு இருக்கு அந்த டிவைஸ் தான் பார்ப்போம். So therefore potential energy இருக்கு, kinetic energy இருக்கு. So அருமையா பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றோம். Yes, இது அந்த டிவைஸ் தான் இருக்கும். இந்த லெஃப்ட் சைடு இருக்க பாருங்க. இந்த லெஃப்ட் சைடு இருக்க படம்
செஞ்சிருப்பாங்க. அதான் நான் இதை காமிச்சேன். இந்த போர்ஷன் இதை செஞ்சிருப்பாங்க. வெறும் கல்லுலயே செஞ்சிருப்பாங்க. அவ்வளவு அழகாக செஞ்சிருப்பாங்க கல்லுலயே இந்த போர்ஷன். அது ஒண்ணு. இது பார்த்துருக்கீங்களா? உழுவுறது அது கமல கிணறு, இது கலப்பை, கீழே ஒரு டிவைஸ் அப்படியே போய்கிட்டே இருக்கும். கிராமத்துக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும் எப்படி உழுவுறதுன்னு தெரியும். டிராக்டர் வச்சுல மாலை வச்சு உழுப்பாங்க. இன்னொரு டிவைஸ் போயிட்டு கீழே இருக்கும். இதுக்கு கலப்பை உழுவுறது அப்படின்னா இது நீங்க பாத்துக்க. எத்தனை பேர் கிராமத்துல இருக்கீங்கன்னு தெரியல. ஆனா எல்லாரும் பார்த்தா காக்கோபல் சிட்டில இருந்து வர்றவங்க மாதிரி தெரியுது. யாருமே கிராமத்து பிள்ளைங்க மாதிரி தெரியல. எல்லாரும் அப்படியே என்ன மாதிரி அசிங்கம் இல்லாம எல்லாரும் அழகா இருக்கீங்க. அதனால நீங்க எல்லாம் கிராமத்துக்கு இது எல்லாமே கிராமத்துல இருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் அருமையா கிராமத்துல சொல்லுவாங்க, அல்லது சொலவடன்னு சொல்லுவாங்க, ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாங்க, அகலம் உள்ளுவதை விட ஆழ உள்ளுவதை மேல் அப்படிவாங்க. இது சாதாரண சொல்ல அனுபவிச்சு சொல்லியிருக்காங்க. இதையே நம்ம பிசிக்ஸ்ல ஒன்று பேசி பார்ப்போம். பிரஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை யூனிட் ஏரியா. நான் ஃபார்முலா படிச்சிருக்கேன், ஞாபகம் இருக்கா? சயின்ஸ்ல பிரஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை யூனிட் ஏரியா ஒரு ஃபார்முலா இருக்கு, ஞாபகம் இருக்கா? கமான் மேடியா, கமான் சேர. பிரஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை யூனிட் ஏரியா ஒரு ஃபார்முலா இருக்கா? எஸ், படிச்சிருக்கோம். அதுக்காக இல்லை சார், நான் ஜுவாலஜி படிக்கிறேன், 6ஆம் கிளாஸ்ல அந்த ஃபார்முலா படிச்சிருப்பேன். இல்லை சார், நான் பாட்னி படிக்கிறேன், 7ஆம் கிளாஸ்ல படிச்சிருப்பேன். சரி, so pressure is equal to force by unit area is a common formula. நான் கெமிஸ்ட்ரி படிச்சேன். இதையே நம்ம என்ன சொல்லியிருக்காங்க? அகல உழுவதை விட ஆழ உழுவதை மேல் விவசாயிகள் சொல்லியிருக்காங்க. காரணம், இப்ப நம்ம படிப்போம்ல, இன்டர்னல் வந்த எக்ஸாமுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் ஆரம்பிப்போம். அப்பதான் மெட்டீரியலை கலெக்ட் பண்ண ஆரம்பிப்போம். அப்படித்தானே? உண்மையா இல்லையா? இன்டர்னல் வர்றது 2 நாளைக்கு முன்னாடி படிப்போம். அப்போ ஃபுல் போர்ஷன் நிறைய நடத்திருப்பாங்க. நம்ம என்ன செய்வோம்? இதுல ஒண்ணு, அதுல ஒண்ணு, அதுல ஒண்ணு அப்படி படிப்போம். ஆனா அப்படி படிக்க கூடாதுன்றாங்க. இந்த டிவைஸ் பாருங்க. இது ஓகே, லுக் அட் திஸ் ஒன். இது வந்து ஒரு வுட், இது ஒரு வுட். இந்த டிவைஸ் ஒரு வுட், இந்த ஒரு டிவைஸ். இந்த ஒரு பிரமாண்டமான விஷயம் என்னன்னா, இதுவும் 45 டிகிரில இருக்கு. இந்த வுட்டோட இதுக்கும் இந்த ஆங்கிள் பிட்வீன் தீஸ் டூ இஸ் அகைன் 45 டிகிரி. பியூட்டிஃபுல்லா வச்சிருப்பாங்க, 45 டிகிரில வச்சிருக்காங்க. ஒரு சாய் கோணம் 45 டிகிரில இருக்கும்போது எந்த ஒரு பொருளையும் ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் அறிவு அவ்வளவு பயன்படுத்திருக்காங்க. சோ இதுல இங்க கீழே இந்த எர்த்துக்கு அடியில போகும்போது எல்லாமே வுட்டுல இருக்கும். இதெல்லாம் வுட்டு இருக்கும், இது வுட்டு இருக்கும். ஆனா எர்த்த பூமியை பிளந்து கொண்டு போகிறதுக்கு வுட்டு வந்து கரெக்டா இருக்கா, மரக்கட்டை கரெக்டா இருக்காது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு மெட்டலை யூஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு மெட்டல், அதுக்கு பேரு கிராமத்துல என்ன சொல்ற, பொழுன்னு சொல்லுவாங்க. சிரிப்பாங்க. ஓகே, தேங்க்ஸ். சார் சார் பாருங்க, இதுதான் அந்த டிவைஸ். இந்த டிவைஸ் இது கீழே ஆக்சுவலி செய்யும்போது பெருசா செஞ்சு அவங்க கரெக்டா செய்யணும். கீழே ஒரு மெட்டல் மட்டும் யூஸ் பண்ணிருப்பாங்க. இப்படிதான் இருக்கும். இந்த ஆங்கிள், இந்த இதுக்கும் இந்த இதுக்கு ஆங்கிள் இப்படி இருக்கும். இப்படிதான் அவங்க உழுதுட்டே போயிட்டே இருப்பாங்க. இப்படி போவாங்க, இது ஒழுக்கிட்டு இப்படியே போவாங்க, இப்படியே போவாங்க. ஸோ திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி 45 டிகிரி இந்த ஆங்கிள். இப்போ இங்க ஒரு மாடு, இங்க ஒரு மாடு இருக்கும். இந்த மெட்டல் இங்க வச்சிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் மெட்டல். வை விவசாயிகள் ஏன் ஒரு உலோகத்தை, ஒரு மெட்டலை பயன்படுத்தினா? நிலத்துல உழுகும் போது, நிலத்தை தனது சொந்த நிலத்தை உழும் போது ஏன் மெட்டலை பயன்படுத்துறீங்க? எல்லாமே உட்டை பயன்படுத்தக்கூடாது. அவரோட அறிவியல் இன்னொரு காரணம். சார் சார், கிராமத்துல நீங்க போயிருந்தீங்கன்னா தெரியும், தொழி உழவுன்னு சொல்லுவாங்க. நெல் உழுகிறது, நெல் நாத்து நடுறதுக்கு முன்னாடி ஒரு உழுவுருவாங்க. இந்த மாதிரி உழுவுருவாங்க சர்ஃபேஸ. இதை ஸ்மூத்தன் பண்ணணும். அதுக்கு கிராமத்துல விவசாயிகள் என்ன பண்ணிருக்காங்க, ஹோல் சர்ஃபேஸ் ஏரியா ஒரு ஸ்மூத்தா ஒரே மாதிரி இருக்கணும். அப்பதான் நெல் நாத்து நட முடியும் அப்படின்றதுக்காக பரம்புன்னு ஒண்ணு யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த கடைசியில் இருக்க, அந்த மேல இருக்க கடைசி தான் இது பரம்பு. ஆக்சுவலி இதுக்கு பேர் பரம்புன்னு சொல்றாங்க. இந்த பரம்பு இது என்ன பண்ணா அவ்வளவு அறிவியல் யூஸ் பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க,
இதுல நடுவில் ஒரு கேவிட்டி மாதிரி இருக்கும். இதுல நடுவில் ஒரு கேவிட்டி இருக்கா? ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும். இந்த பள்ளத்துல இந்த இடத்துல மாடு இருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, விவசாயி இதை இப்படி வச்சுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி ஒரு இன்க்ளைனா வச்சிருப்பாங்க. இப்படியே மூவ் பண்ணிட்டே இருக்கும். இந்த நடுவில் இருக்கும் ஒரு கேவிட்டி மாதிரி இருக்கு, இப்படியே இன்க்ளைனா இருக்கும். இதை இப்படி வச்சிருக்க மாட்டாங்க, இப்படி வச்சிருப்பாங்க. இன்க்ளைனா இருக்கு, இப்படியே மூவ் பண்ணிட்டே போவாங்க. இது என்ன, இதுக்குள்ள இந்த மண்ணெல்லாம் உள்ள போன பின்னாடி இந்த பொசிஷன்ல போய்கிட்டே இருக்கு. இந்த பொசிஷன் வந்து நிறைய உள்ள போன பின்னாடி பியூட்டிஃபுல்லா இருக்கும். சோ இதுக்குள்ள இந்த மண் என்னன்னா பெரிய பெரிய கட்டி, மண் கட்டி பெரிய, இதுக்குள்ள மாட்டிக்கிட்டு என்ன பண்ணா, இப்படி மூவ் பண்ணும்போது இதுக்குள்ள மாட்டிக்கிட்டு எல்லாமே இது வெளியே ஒரு மாதிரி இது வெளியே வரும் அப்படின்னு. அதனால இந்த டிசைன் வச்சிருப்பாங்க. இந்த கம்ப்ளீட்டா இதுக்கு பேரு கிராமத்துல பரம்புன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு just which is being used to smoothen the area. பரம்படிக்கிறன்னு சொல்லுவாங்க. தயவு செய்து தமிழர்களோட அறிவை தெரிஞ்சுக்கிறோம்னா தயவு செய்து உங்களுக்கு பக்கத்துல இருக்க கிராமங்களை போய் விசிட் பண்ணுங்க. அங்க என்னென்ன சாதனங்கள்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்றத கொஞ்சம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதை கொஞ்சம் பாருங்க. அங்க அவரோட அறிவியல் இன்னொரு சிறந்த எடுத்துக்காட்டு பாருங்க. இது ஒரு மெட்டல் உட், எல்லாமே உட், ஆனா மெட்டல் மட்டும் இருக்கு. மழை காலங்கள்ல விவசாயிகள் இடி மின்னல் வந்துச்சுன்னா, இடி இடிச்சு செத்து போயிட்டாங்க, மின்னல் அடிச்சு செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதை பாதுகாக்கிறதுக்காக விவசாயிகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த கொழு உழுவுறத பூமிக்கு அடியில போக வச்சிருக்காங்க. கொழு which is made of metal. Metal is a bad conductor, sorry, good conductor. Metal is a very good conductor which conducts both electricity and heat actually metal. So இதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு மத்தது எல்லாத்தையும் உட்டுல தயார் பண்ணிருப்பாங்க, நிலத்துக்குள்ள பூமிக்கு அடியில போறதை மட்டும் மெட்டல்ல தயார் பண்ணிருக்காங்க. ஏன்னா இடி மெட்டல் science students must be knowing metal consists of large number of free electrons. chemistry physics irukanga nare per pai free electron theory padichupinga. Okay, so metal consists of large number of free electrons. As a result what happens is free electrons irunduchina adu dina shock adika aarambichu. விவசாயிகள் அருமையா ஒரு அறிவியலை யூஸ் பண்ணிருப்பாங்க அந்த இடத்துல. just to avoid the shocking, what happens is இவங்க வந்து அதை வந்து அவாய்ட் பண்றதுக்காக பூமிக்கு அடியில ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால அது ஒண்ணு சொல்லியிருக்காங்க. ஓகே, and the Newton's second law is being used at the second law. So மாட்டு வண்டி எதுக்கு யூஸ் பண்ணாங்க கிராமத்துல? அவங்க தோட்டத்துல தொழில் செய்யும் போது அங்கு விளைவிக்கும் காய்கறிகள் அனைத்தையும் என்ன பண்ணாங்கன்னா அங்க இருந்து ஏதோ ஒரு சந்தையில போய் வியாபாரம் பண்ணிட்டு வரும். இந்த வியாபாரம் பண்ணிட்டு மூட்டையை தூக்கிட்டு போறதுக்காக அவங்களா ஒரு டிவைஸை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு பேர் மாட்டு வண்டினாங்க. இந்த மாட்டு வண்டியில அவங்களுக்கே தெரியாது, விவசாயிக்கே தெரியாது. ஆனாலும் அருமையாக நியூட்டனின் இரண்டாம் விதியை பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஒருவேளை அதனோட பாதிப்பு அதிலிருந்து வந்ததா இந்த லாரி, மேபி அதிலிருந்து வந்ததா இந்த நியூ மேபி ஆடி கார்னு கூட சொல்லலாம் அப்படின்னு. எஸ், இந்த விவசாயிகள் என்னோட அருமையா பயன்படுத்துறாங்க. மாட்டு வண்டி பார்த்திருக்கீங்களா? மாட்டு வண்டி பார்த்திருக்கீங்களா பாய்ஸ்? இதுக்கு பேர் மாட்டு வண்டி. பாருங்க, 2 வீல் இருக்கும். இங்க 2 வீல் இருக்கு. இந்த இடத்துல இப்ப ஆக்சுவலி அந்த கட்டம் மிஸ் ஆயிடுச்சு. இந்த இடத்துல அதுக்கு பேர் நேக்கான் வாங்க. இப்ப இங்க ஒரு மாடு இருக்கும், அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி இருக்கு, இந்த இருக்கு. இது சும்மா சின்ன கட்டை, பெரிய கட்டை வச்சு விழுந்துருக்கு. ஆக்சுவலி ஒரு மாடு. ஸோ இதுக்கு பேரு 2 வீல் இருக்கும். இந்த 2 வீல் இருக்கும் மாட்டு வண்டி. நீங்க ஒருவேளை கிராமத்துக்காரங்க இல்லைன்னா பார்க்காம இருந்தது 2 வீல் அழகா இருக்கும். இப்படி சுத்திட்டே இருக்கும். இது இருக்கும். ஸோ இந்த இதுல லோடு வச்சுக்குவாங்க. இந்த இடத்துல மாடு இருக்கும். அழகா டிவைஸ் பண்ணிருப்பாங்க, பியூட்டிஃபுல்லா டிவைஸ் பண்ணிருப்பாங்க. இதுக்கு பேரு இருக்கு இல்லையா, இதுல இது என்ன சொல்றாங்க, விவசாயிகள்கிட்ட போய் பேசணும்னா இந்த சக்கரத்தை சுத்தி குறுக்க கட்டை வச்சிருப்பாங்க. அவங்க யூஸ் பண்ற டேர்ம் ஆரக்கட்டை. ஆரம்னா என்ன தமிழ்ல படிச்சிருக்கோம்? ஆரம் இங்கிலீஷ்காரங்களுக்கு தெரியாது. ரேடியஸ். ஆரம் படிச்சது இல்லையா? அட கடவுளே,
ரமேஷ் சார் சொன்னாரு நிறைய தமிழ் மீடியம் பசங்க வந்திருக்காங்க சார், நீங்க பயங்கரமா இங்கிலீஷ்ல இருப்பீங்க போல. ஆரக்கட்டை. விவசாயிகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா இத இந்த இடத்துல அளவை யூஸ் பண்ணிருப்பாங்க. இது பேர் ஆரக்கட்டையா. ரேடியஸா தானே சென்டர்ல ஒரு புள்ளி வச்சு ஒரு கோடு போட்டு இது ஆர் அப்படின்னு எழுதுவோம்ல, அப்படின்னா தான் தெரியுமா உங்களுக்கு? அடப்பாவீங்களா, ஒரு ரவுண்ட் போடுவோம், சென்டர்ல ஒரு புள்ளி வைப்போம், அந்த புள்ளியில இருந்து ஒரு ஆரோ போட்டு அந்த சர்க்கிளை போய் டச் பண்ணுவோம், அப்புறம் இங்க இருந்து இங்க வரும் ஆர் தூரம் அப்படிமாயி. என்னப்பா வட்டத்தின் விட்டத்தின் பாதி ஆரம், வட்டத்தின் பாதி ஆரம், அதான் ஆரம். ரேடியஸ் பா, உங்க பாசையில சொல்ற ரேடியஸ். ஓகே, ரேடியஸ் கட்டைன்னு வச்சுக்கோங்க. ஓகே, சோ இதுக்கு பேர் ஆரக்கட்டைன்னு சொல்றாங்க விவசாயிகள். இதுல இன்னொரு அருமையான விவசாயிகளோட அருமை விஷயம் என்ன, பெருமைப்பட்ட விஷயம், இதை வச்சுதான் பை வேல்யூவே கண்டுபிடிச்சாங்கன்ற ஒரு ஐதீகம் ஒண்ணு உண்டு. 5/2 இருக்கு இல்லையா? சரி, சாரி, 22/7. 22/7 that is 3.14. இதை வச்சுதான் கண்டுபிடிச்சாங்கன்னே சொல்றாங்க. ராமானுஜன் இதைத்தான் யூஸ் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு ஒரு சந்தேகம், ஐயப்பாடு இருக்கு. ஆனா அது உண்மையும் கூட. காரணம், இதுல 12 ஆரக்கட்டை இருக்கும். இது இல்லைன்னா சரி, 12 ஆரக்கட்டை இருக்கும். இது என்னன்னா, இது ஃபுல்லா இந்த மெட்டல் சுத்தி மெட்டல்ல தயார் பண்ணிருப்பாங்க. இது ஆரக்கட்டை இருக்கும். சோ இங்க லோடு ஆக்ட் பண்ணிட்டு இருக்கோம், கீழே இந்த பக்கம் ஒரு லோடு ஆக்ட் பண்ணிட்டு இருக்கோம். F=mg ஒரு லோடு இருக்கும். சோ இந்த மாட்டு வண்டியில நமது கிராமத்து விவசாயிகள் மிக அற்புதமாக நியூட்டனின் 2வது விதியை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை ஆணித்தரமாக சொல்ல முடியும். அதே நேரத்தில் நமது விவசாயிகள் பயன்படுத்திய ஒருவேளை இந்த நியூட்டன்ஸ் லாவை, இதே தத்துவத்தை, இதே சயின்டிபிக் பிரின்சிபலை மேபி லாரியில லோடு ஏத்துறதுக்கும் அல்லது ஆடி கார், பென்ஸ் கார்ல கூட இந்த ஆல் திஸ் லாஸ் ஹஸ் பீன் யூஸ்ட். இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த வீல், இந்த 2 வீல் கனெக்ட் பண்ணணும். these two must be connected. the connector என்ன, ஒரு இரும்பு கனெக்ட் பண்ணிப்பாங்க. இதுல ஒரு இரும்பு தண்டை வச்சு கனெக்ட் பண்ணிப்பாங்க. 2 வீல் கனெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த இரும்பு தண்டு விலகி போயிடாம இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு ஒரு சாவின்னு சொல்லுவாங்க. அச்சாணி. எக்ஸலன்ட். ஓகே, அச்சாணி. சோ இப்படி ஒரு சாவி வைப்பாங்க. அப்ப இப்படி இருக்க இரும்பு தண்டுக்கும் இப்படி இருக்க சாவிக்கும், just to avoid the friction between this iron rod and this key metal, friction, just to avoid the friction, விவசாயிகள் என்ன யூஸ் பண்ணிருக்காங்கன்னா, they use a kind of lubricant. அத நம்ம கிரீஸ்ன்னு சொல்லுவோம், அல்லது மசல்னு சொல்லுவோம். இந்த ஒரு குழம்பு கண்ணில் விட்டு இல்லையா, கையில ஒரு மாதிரி மசல் அல்லது லூப்ரிகன்ட் சொல்லுவோம். இது என்ன பண்ணிருக்காங்க, we did some research. இதுல நாங்க ரிசர்ச் பண்ணோம். எப்படின்னா, வைக்கோல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வைக்கோல், இந்த வைக்கோலை கறிக்கிட்டு நல்லா சாம்பல் ஆக்கிட்டு அந்த சாம்பலை கையில வச்சுட்டு அதுக்குள்ள கொஞ்சம் விளக்கு எண்ணெய், திட்டுறான்னு சொல்லுங்க, விளக்கு எண்ணெய். இந்த விளக்கு எண்ணெய் கையில வச்சுட்டு இப்படியே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு பேரு ஸ்டிரரா. இப்ப ஸ்டிரர் இப்ப சயின்ஸ்ல யூஸ் பண்ணாங்க. எங்க லேப்ல நாங்க மேக்னெட்டிக் ஸ்டிரர் வச்சிருக்கோம். வேற உள்ள ஸ்டிரர்னா கரண்டி தெரியுமா? கரண்டி பாத்திருக்கீங்களா? சட்னி சாம்பார் ஒண்ணா கலக்கி விட சொல்றாங்க, சாம்பார் சட்னிய, அதான் ஸ்டிரர். ஸ்டிரர் லேப்ல வச்சிருக்காங்கல்ல, நம்ம லேப்ல எல்லாம் ஒரு மேக்னெட்டிக் ஸ்டிரர். சோ ஸ்டிரர் விவசாயிகள் என்ன பண்ணிருக்காங்க, கையில அந்த சாம்பலை வச்சுட்டு கொஞ்சோண்டு விளக்கெண்ணெய் ஊத்திட்டு இப்படியே கையை வச்சு மிக்ஸ் பண்ணுவாங்க. they were often I did myself actually, I did this actually, I feel proud that I produced my nanoparticle and I used in my bullock cart actually. That is the beauty, right? So மாட்டு வண்டியில விஞ்ஞானமே வளராத, விஞ்ஞானமே தெரியாத ஒரு விவசாயி நானோ பார்ட்டிகல் அங்க யூஸ் பண்ணிருக்காம, இந்த கை செஞ்சு அதை நாங்க சமீபத்தில் அதை ரிசர்ச் பண்ணி பார்த்தோம். அது நானோ பார்ட்டிகல் சைஸ் இருக்கு. ஆமா, நான் நானோ பார்ட்டிகல் நானோ டெக்னாலஜி சொல்லியிருக்கேன். வாட் இஸ் இட்? தெரியுங்களா உங்களுக்கு? அது ஹேடப்பட்ட நானோ பார்ட்டிகல் நானோ டெக்னாலஜி தெரியும் நினைக்கிறேன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கவர் வழி எத்தனை பேர் தெரியாது? ரைட், நானோ டெக்னாலஜி,
அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஆனா ஃப்ரீயா அவங்க கேஷுவலா இருக்காங்க. கமா ரைட் ஃபைன். ஓகே, சோ நானோ பார்ட்டிகல் நானோ டெக்னாலஜி என்ன சார் சொல்றாங்க? உலகம் பூரா அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. என்ன சார் சொல்றாங்க அப்படின்னா, nanotechnology, see, we all familiar with the measurements like millimeter, micrometer, millimeter. 1 millimeter is equal to 10 to the power minus 3 meter. 1 micrometer is equal to 10 to the power minus 6 meter. 1 nanometer is equal to 10 to the power minus 9 meter. That means the particle size, ஏத்த தாயே ஏத்தாயே உன் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இங்க பாரதா கொஞ்ச நேரத்தை முடிச்சுட்டேன். தாத்தா ஏத்த இங்க பாரத ஒன்றும் ஒன்றும் இல்லை, சும்மா கேஷுவலா ஒருத்த மேல ஒருத்த படுத்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க, சும்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ தட் மீன்ஸ் பார்ட்டிகல் சைஸை ஸ்மாலர் லெவலுக்கு கொண்டு போறது நானோ டெக்னாலஜி. ஃபார் எக்ஸாம்பிள், இன் அதர் வே, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கேன் எக்ஸ்பிளைன் இட் அதர் வே தட் இது என்னோட உள்ளங்கை இருக்கு, இந்த உள்ளங்கையில ஒரு ஆப்பிள் வைக்கிறேன், உள்ளங்கை அளவுக்கு என்னோட ஒரு ஆப்பிள் வைக்கிறேன். ஒரு ஆப்பிள் என்பது ஒரு ஆட்டம், ஒரு ஆட்டம் செஞ்ச ஒரு டிவைஸ் இருக்கு. இதே உள்ளங்கையில ஒரு ஆப்பிளுக்கு 4 நெல்லிக்காய் வைக்கலாமா? எஸ், 4 நெல்லிக்காய் வைக்கலாம். அப்ப ஒரு ஆட்டம் செஞ்சதை 4 நெல்லிக்காய் செய்யுது. அதே உள்ளங்கையில 4 நெல்லிக்காய் பதில் 100 கடுகு வைக்கலாமா? அப்ப 4 நெல்லிக்காய் செஞ்சத 100 கடுகு செய்யுது. That means ஒரு ஆட்டம் செஞ்ச வேலைய இப்ப 100 ஆட்டம் செய்யுது. ஆனா சர்ஃபேஸ் ஏரியா, எல்லாரும் ஸ்டூடெண்ட், சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க. My palm is a surface area. Just assume that this is my surface area. இந்த சர்ஃபேஸ் ஏரியால ஒரு ஆட்டம் வச்சு 4 ஆட்டம் வச்சு now 100 ஆட்டம். பட் வித்தவுட் சேஞ்ச் ஏரியா, சர்ஃபேஸ் ஏரியா அப்படியே இருக்கு. ஆனா வால்யூம் அதிகமா இருக்கு. The surface to volume ratio is large, is what is known as nanotechnology or nanoparticle. அதான் பார்ட்டிகல் சைஸை குறைச்சு 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 சின்னதாக்கி சின்னதாக்கி எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்றது பேர் தான் நானோ டெக்னாலஜி, நானோ டிவைஸ். Why? Because அதனால சொல்லுவாங்க உள்ளங்கையில் உலகத்தை பார் அப்படிவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? உள்ளங்கையில் உலகத்தை பார். ஆர் உள்ளங்கையில் உலகம் இருக்கிறது. ஒண்ணு இல்ல, மொபைல் போன் நோண்டிக்கிட்டே இருக்குமா? இந்த மொபைல் போன் நோன்றதா உள்ளங்கை. இந்த மொபைல் போன் இதுக்குள்ள எல்லா நானோ பார்ட்டிகல் இருக்கு, ஸ்மார்ட் மெட்டீரியல் இருக்கு. So இந்த பார்ட்டிகல் சைஸ் reduced to smaller level, it leads to nanotechnology without altering the efficiency of the device. Actually, அதான் nanotechnology சொல்லுங்க. Okay. கிராமங்கள்ல நீங்க போயிருந்தீங்கன்னு தெரியும். எத்தனை பேர் கிராமத்துல இருக்கீங்க? ரைட் சார். வா, கிரேட், எக்ஸலென்ட். ஆரே, எக்ஸலென்ட், கிரேட் கிரேட் கிரேட். ஏன் நல்ல கைதட்டாங்க. கிராமத்துக்காரங்க பெருமை சொல்லலாம். எக்ஸலென்ட். நல்ல விசிட் தான். ஓகே, கிரேட் கிரேட் கிரேட். இப்போ இந்த கிராமத்துக்காரங்க பெருமையா சொல்லுவோம். எத்தனை பேர் அவங்க தோட்டத்துக்கு போயிருக்கீங்க? போயிருக்கீங்களா? எங்க இருக்கு தோட்டம் இருக்கு, தோட்டத்துக்கு விசிட் பண்ணிருக்கீங்களா? இல்ல சார், எங்க தோட்டத்துல என்ன பண்றாங்கன்னு தெரியாது, எங்க அப்பா ரூபாய் மட்டும் கொண்டாந்து கொடுத்துருவாரு சார். ஓகே, ரைட், குட், எக்ஸலென்ட் எக்ஸலென்ட். ஓகே, அந்த கிராமத்துல எல்லா இடத்துலயும் இருக்கும் கருவேல மரம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த கருவேல சீம கருவேல, நாட்டு கருவேல இருக்கு. இந்த நாட்டு கருவேல மரத்துல அது ஒயிட் கலர்ல ஒரு முள் இருக்கும், வெள்ளை கலர்ல. அந்த முள்ள கூட வச்சு ஒரு காத்தாடி செய்ய போறோம்னு வச்சு ஓடிக்கிட்டே இருக்கும் சின்ன பிள்ளை. அது பியூட்டிஃபுல்லா இருக்கும். எகைன்ஸ்ட் கிராவிட்டி, ஏர் பிரஷர் இப்படி பிடிச்சிட்டு ஓடும் மேலுக்கு. அப்படியே நீ ஏன் காத்தாடி வேகம் வச்சது, ஏன் காத்தாடி, அந்த பிரின்சிபல் தான் இன்னைக்கு. அது என்னது? விண்ட் மில் எனர்ஜியா, விண்ட் எனர்ஜி. சேம் பிரின்சிபல். நம்ம கிராமத்துல அந்த காலத்துல நம்ம ஒண்ணுமே தெரியாம காத்தாடி சுத்துன்னு சொன்னோமா, ஒரு 2 ஓலை இருக்கும். 2 ஓலையை பியூட்டிஃபுல்லா கிராஸா வச்சிருப்போம்.
அதில் நடுவில் ஒரு முள்ளை குத்திருப்போம், அந்த முள்ளில் எண்டில் ஒரு குச்சி வச்சிருப்போம், இப்படியே வச்சுட்டு வேகமாக ஓடுவோம். ரைட்? இந்த வேகமாக ஓடும்போது இப்படியே சுத்தம். விண்மில் இன்னைக்கு யூஸ் பண்ற விண்மில் எனர்ஜியோட கான்செப்ட் சார் நம்ம கிராமத்துல நம்ம அப்பன ஆத்தாலும் பெரிய தாலும் சின்னத்தாலும் அருமையா விண்மில் எனர்ஜி கான்செப்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க சார் கிராமத்துல. அந்த கருவேல மில்லு, இந்த கருவேல முள்ளுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அந்த கருவேல மரத்துல அந்த பட்டையை எடுத்து நல்லா கருக்கிட்டு அந்த கருக்கி வர்ற சாம்பல்ல எகைன் கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊத்திட்டு இப்படியே பண்ணோம்னா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும், கருப்பா இருக்கும். கருவேல மர பட்டை பிசு பிசுன்னு கருப்பா இருக்கும். அதை எடுத்து கிராமத்துல தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்க, பிறந்த குழந்தைக்கு பொட்டு வைப்பாங்க. பாத்துருக்கீங்களா? கருப்பா பொட்டு வைப்பாங்க. எதுக்கு வைக்கிறாங்க? கண்தச்சி படாம இருக்க கூடாது. அதாவது என் பிள்ளைய யாரும், என் பிள்ளை அழகா இருக்காது, யாரும் கண்ணு பாத்திர கூடாதுன்றதுக்காக இங்கொன்னு வைப்பாங்க, இங்கொன்னு வைப்பாங்க, இங்கொன்னு வைப்பாங்க. எனக்கெல்லாம் மோசமா வச்சிருப்பாங்க நினைக்கிறேன். சிரிக்கிறாங்க இந்த ஆளு. ஓகே, இதுக்கு பேரு கண் வைன்றாங்க. இது எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா, அதான் நம்ம பெண்கள் எவனுமே காணாம போங்க சார், எங்களுக்கு கண்ணே இல்லை போங்க சார். ஓகே தட்ஸ் குட் சார், பியூட்டிஃபுல், ரியலி ரியலி பியூட்டிஃபுல். இதுல யாருக்குமே எனக்கு தெரிஞ்ச கண்மை ரைட். இது அந்த காலத்துல நம்ம கிராமத்துல கண்ணுல இப்படியே இந்த இப்படி வைப்பாங்க, இல்ல இப்படியே வச்சுட்டு ஒரு 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 குச்சி வச்சுப்பாங்க, என்ன விளப்பாத்து குச்சி செருப்பு குச்சி அந்த இப்படியே வச்சுட்டே இருப்பாங்க. கண்ணாடி இவங்க பண்ணிருப்பாங்க. இது என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, ஒரு சாதாரண அப்ப இன்ஃபேக்ட் விளக்கமாத்து குச்சி டிப்ல வச்சு இப்படியே பண்ணுவாங்க, இல்ல தீக்குச்சி இருக்குல்ல இதை வச்சு பண்ணுவாங்க. இது கண்மை பொருள். இது என்ன பெரிய சரி நடந்துச்சுன்னா வெளிநாட்டுக்காரன் பார்த்திருக்கான். இது என்ன கிராமத்து பெண்கள் மட்டும் இந்தியாவில், அது குறிப்பா தமிழ்நாட்டில் அழகா இருக்காங்க, அவங்க கண்ணு வித்தியாசமா இருக்கு அப்படின்ட்டு அப்படியே அவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. என்ன செய்யறாங்க அப்படின்னா, கண்மை இவங்க இந்திய பெண்கள் குறிப்பா தமிழ்நாட்டு பெண்கள் அழகா இருக்காங்க, அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டு இந்த கண்மை ஆட்டை போட்டு போயிட்டாங்க. ஆட்டையை போட்டு சும்மா எடுத்துட்டு போய் இவன் என்ன பண்ணிருக்கான், அந்த கம்பெனி அதுல இருந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபுல்லா இது என்னென்ன இருக்குன்னு அனலைஸ் பண்ணிருக்கான். அந்த கண்மையில அதுல இருக்க கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அனலைஸ் பண்ணா என்னென்ன கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி அப்ப ஆல் திஸ் நானோ பார்ட்டிகல், தட் இஸ் தி பியூட்டி தட் இந்த கருவேல மரத்துல நானோ பார்ட்டிகல் கிராமத்துல அந்த காலத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. கருவேல மர பட்டை எடுத்து இப்படியே கசக்கி ஒரு கண்மை தயார் பண்ணிருக்காங்க. அப்ப கிராமத்துல இவ்வளவு அழகா இருக்காங்க. மல்டிநேஷனல் கம்பெனிஸ் இதை எடுத்துட்டு போய் அதுல இருக்க கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு இவனை ஆர்டிபிஷியலா ஒரு கண்மையை தயார் பண்ணலாம். நீ எல்லா பேரும் அவன் பர்ஸ்ல ஏதாவது வச்சிருப்பாங்க, ஐலைனர் வச்சிருப்பாங்க, ஒரு பென்சில் வச்சிருக்கீங்களா? கதை இல்லையா? போங்க சார், எழுதுறதுக்கே பென்சில் இல்ல. எஸ், தட் இஸ் ஐலைனர். அதுல இருந்து வந்தது சார் அந்த கிராமத்துல. இந்த கிராமத்துல எவ்வளவு அருமையா யூஸ் பண்ணிருக்க கருவேல மரத்துல நானோ பார்ட்டிகல்ல. அதான் என்னோட மெசேஜ். இந்த பக்கம் பாருங்க, மகாராஷ்டிரா இருக்காங்க. நீ என்ன ஏக்கே பாடிச்சா நாங்க அப்படியே தான் இருப்போம். அங்க ஒருத்தர் அவன் மேல இப்படி காலத்துக்கு போட்டு உட்காந்துருக்காங்க. முன்னாடி உட்காந்துருப்பேன், இந்த தேட்டர்ல உட்காந்து அப்படி உட்காந்துருக்கேன் ஒருத்தன். பரவாயில்ல, என்ஜாய் பட் சம்பவம் நீ எப்படி வேணாலும் இருந்துக்கோ, என்ன வேணாலும் பண்ணு. தமிழர்களின் விவசாய அறிவியல் அறிவை பாராட்டுவதற்கு தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். நீ என்ன வச்சுக்கோ. ஓகே, சோ இதுல ஒரு மெட்டல் சார், இது பார்த்திருக்கீங்களா? பார்க்கணும்னு சொன்னீங்க, பார்த்திருக்கீங்களா? யார் போய் கேஸ் போடுறாங்க, ஒரு வாத்தியா வந்த மதுரையில இருந்து அருவாளை தூக்கிட்டு வந்து ஆடுறாங்க. ஓகே சார், திஸ் இஸ் பியூட்டிஃபுல் டாட், யூ நோ. இப்ப இவனை மதுரையில இருந்து இதுக்காக கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு நினைச்சுறாங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, தமிழரோட அறிவியல் அறிவு அதை பிரமிக்கணும். இவ்வளவு அறிவியல் அறிவு யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இது அடுப்புல கிடக்கல, நம்ம வீட்டுல எல்லாரும் வீட்லயும் கிடக்கல. கண்டிப்பா இருக்கு. இதுல அவ்வளவு இருக்கா அப்படின்னா, எஸ், நம்ம படிக்கிற மெட்டீரியல் சயின்ஸ் இதுக்குள்ளதான் இருக்கு. மெட்டீரியல் சயின்ஸ் படிக்கிறீங்களா? பிசிக்ஸா இருந்தாலும் கெமிஸ்ட்ரி, எல்லா பேரும் மெட்டீரியல் சயின்ஸ் வேர்ட் யூஸ் பண்ணி பியூர் மெட்டலர்ஜி சொல்லுவோம்.
பீரியாடிக் டேபிள்ல 2 எலிமெண்ட் எடுக்க வேண்டியது, மிக்ஸ் பண்ண வேண்டியது, ஃபர்னஸ்க்குள்ள வைக்க வேண்டியது, அதுல இருந்து வெளியே வர்றதா மெட்டீரியல் சயின்ஸ். அது மாதிரி தான் இதை பண்ணியிருக்காங்க சார். அருவாள் அவ்வளவு அருமையா பண்ணியிருப்பாங்க. இந்த அருவாள் மேலதான் கிராமங்கள்ல சாமி கும்பிடுவது, குலசாமி கும்பிடும் போது குலசாமி கும்பிடு குலதெய்வங்களை இதுல இது பியூர் மெட்டல். இந்த மெட்டல்ல தான் அப்கோர்ஸ் நம்ம சயின்ஸ்ல பிசிக்ஸ்ல நிறைய லாஸ் படிச்சிருப்போம். பிளாங்க்ஸ் லா, வீஎல்ஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் லா, நியூட்டன்ஸ் லா, இந்த எல்லா லா, ஆல் தீஸ் லாஸ் ஆர் பீயிங் அப்ளைட் ஹியர். எல்லாம் இருக்கு. when a metal is heated at high temperature it emits various colors, it emits radiation. the radiation அதுக்குள்ள என்ன வேற வேற கலர் இருக்கும். it gives a VIBGR அப்படி படிச்சிருக்கோம். அதுக்கு பேர் Planck's radiation law படிச்சிருக்கோம். அந்த Planck's radiation law is being used in the metal action. அப்ப கிராமங்கள்ல குலசாமி கும்பிடும்போது என்ன பண்ணாங்கன்னா பீக் ஃபைனல் டேல என்ன பண்ணுவாங்க, எல்லா குலசாமிக்கும் இந்த குலசாமி சாமி கும்பிடும்போது ஒரு 20 சாமியாடிகள் இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு எல்லாம் ஹெட் ஆஃப் ஆல் த சாமியாடிஸ் ஒரு ஹெட் ஒருத்தர் இருப்பாரு. அவர் பேர் கருப்புசாமி. எஸ், கருப்பணசாமி அல்ல கருப்பணசாமி, கருப்புசாமி சொல்றேன். ஃபைனல் டேல ஒரு வாரம் சாமி கும்பிடுவாங்க. அந்த ஃபைனல் டேல இந்த கருப்புசாமி என்ன பண்ணா அருவாள் மேல ஏறுறதுன்னு சொல்லுவாங்க. அருவாள் மேல ஏறுறது சமீபத்தில் நேற்று முந்தினால பேப்பர்ல படிச்சிருந்தா தெரியும். நீங்க பேப்பர் படிச்சு பேப்பர்லாம் பார்த்துருக்கீங்களா? நியூஸ் பேப்பர்லாம் இல்ல சார், எங்க லைப்ரரியில டெய்லி வாங்கி போடுறாங்க சார். எங்க அப்பா வாங்கி என்னமோ காலையில இருந்துச்சு கடமையா பார்த்துட்டு இருந்தாலும் பொழுது போல சார். ரைட், நேற்று முந்தினால பேப்பர்ல போட்டிருந்தாங்க. இந்த சைடு ஏதோ ஒரு ஊர்ல 68 அருவாளை வரிசையா அடிச்சிருக்காங்க. 68 அருவாளை வரிசையா அடுக்கி வச்சிருக்காங்க. ஒருத்தர் குழந்தைய தூக்கிக்கிட்டு இந்த 68 அருவாள் வரிசையா நடந்து போறாரு. கேஷுவல் அருவாள் நடந்து போயிட்டு இருக்காரு. அருவாள் இப்படி போட்டு அருவாள்ல, இப்படி போட்டு அருவா, இப்படி போட்டா அப்புறம் வெட்டும், இப்படி போட்டா வெட்டும். இதுல இன்னொரு நல்ல ஒரு அறிவியல் யூஸ் பண்ணிருப்பாங்க இந்த இடத்துல. இது உட்டு. இது இந்த அருவாள் தயார் பண்றதுக்கு மெட்டீரியல் சயின்ஸ் இஸ் பீயிங் யூஸ்ட் ஆக்சுவலி மெட்டலர்ஜி. இது உட்டு. உட் இஸ் a bad conductor. ரைட், இது பேட் கண்டக்டர். இது ஹீட்டை எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது. இது ஃபுல்லா மெட்டல். இந்த போர்ஷன் மெட்டல், இது லைட் வெயிட்டா இருக்கும். இந்த போர்ஷன் நீங்க யாரும் பாருங்க, யாரையும் வெட்டிடுறாங்க, வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த போர்ஷன் ஹெவியா இருக்கும். அதனாலதான் இந்த போர்ஷன் அப்படி பண்ணும்போது இந்த போர்ஷன் இருக்கு, இது ஹெவியா இருக்குன்னு சொல்றோம். இல்ல மரத்தை வெட்டுறோம்னு வச்சுக்க, இப்படியே வெட்டிக்கிட்டே இருக்காங்க, இந்த போர்ஷன் மட்டும் தான் வரும். இந்த வெயிட் ஃபுல்லா இங்கதான் ஆக்ட் பண்ணும். எவ்வளவு அருமையா ஒரு அறிவியலை யூஸ் பண்ணி இன்னைக்கு எல்லாம் மெஷின் வச்சு ஒரே ஒரு கட் பண்ணி போட்டோம் மெஷினை வச்சுட்டேன். இது நான் மெட்டல், இது மெட்டல். அப்ப this is a bad conductor, this is a conductor. சோ இது ரெண்டு யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த அருவாளை நிப்பாங்க 48 டேஸ் கழிச்சு விரதம் இருக்கும்போது இது மேல ஏறி நின்று நடந்து போவாங்க. இங்க சாரி so where all this metallurgical concept, okay? so மதுரையில அழகர் கோயில் ஒரு ஊர் இருக்குது. மதுரையில அழகர் கோயில் ஒரு ஊர் இருக்கு. அந்த அழகர் கோயிலுக்கு நீங்க போனீங்கன்னா கருப்பணசாமிக்கு பின்னாடி இருக்கு. இது ஃபுல்லா 18 அடிக்கு அருவாள் இருக்கு. 18 அடிக்கு அருவாள் செஞ்சிருப்பாங்க. இதுல மிக பிரமாண்டமான விஷயம், அதிசயத்தக்க விஷயம் என்னன்னா, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மாடர்ன் எக்யூப்மெண்ட் எதையுமே யூஸ் பண்ணி எந்த நவீன இயந்திரத்தையும் பயன்படுத்திருக்க மாட்டாங்க. ஆனாலும் இந்த 18 அடி அருவாள் செஞ்சிருப்பாங்க. அதை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இடத்த விசிட் பண்ணேன். ஆக்சுவலி நான் தான் அந்த இடத்த விசிட் பண்ணேன். ஸோ இது எப்படி மெட்டல் இஸ் ஹீட்டட் ஹை டெம்பரேச்சர், இட் எமிட்ஸ் ஏர் ரேடியேஷன். ஓகே, யா இது இருக்கு இங்க. இது எல்லாமே இது படிச்சிருக்குமா? எஸ், இந்த டெரிவேஷன் போட்டிருக்கோம். டெரைவ் பிளாங்க்ஸ் ரேடியேஷன் லா. எஸ், டெரிவேஷன் போட்டிருக்கோம். இந்த கான்செப்ட் இஸ் பீயிங் யூஸ்ட் ஹியர் இன் மேக்கிங் திஸ் ஒன். Similarly, மெட்டலர்ஜிக்கல் கான்செப்ட் திண்டுக்கல் பூட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம யூஸ் பண்ற 99% லாக் என்னன்னா திண்டுக்கல் லாக் தான் சொல்லுவாங்க. பிகாஸ் they use அது திண்டுக்கல் பூட்டு has its own GI value. Geographical index GI tag has this திண்டுக்கல் பூட்டு, that is purely metallurgy actually. So தமிழர்கள் ரொம்ப பிரமாண்டமா யூஸ் பண்ணிருக்காங்க, பாரம்பரியமா யூஸ் பண்ணிட்டு வர்றாங்க. Of course this is true.
எஸ் பாகுபலி பார்த்திருப்போம். தமிழர்கள்ன்றத இந்த இடத்துல இந்தியர்கள் எப்படி விடுதலை போராட்டத்துக்கு எவ்வளவு அருமையா போராடி இருக்காங்க, அதுல எவ்வளவு ஒரு அறிவியல் நாகரிகம் வளர்ற காலத்துக்கு முன்னாடியே எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது, எப்படி போருக்கு போனாங்க, எப்படி அந்த போர் நிறைய தேடி பாருங்க ப்ளீஸ், நெட்ல கொஞ்சம் படிச்சு பாருங்க, கண்டிப்பா கிடைக்கும். அதுல சில உண்மையெல்லாம் மறைக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு போர் வால் அல்லது ஒரு கத்தி, அதுக்கு பேர் உட் ஸ்டீல்னு சொல்லுவாங்க. இந்த கிராமங்கள்ல அந்த காலத்துல நீங்க கேள்விப்பட்டிருக்காங்க. இப்பவுமே இந்த ரவுடி அல்லது இந்த சண்டை போடுறவங்க இவங்கெல்லாம் என்ன பண்ண, கையில இந்த கத்தி மாதிரி வச்சிருப்பாங்க, நீ பார்த்துருப்பீங்க, ஒரு டிவைஸ் இது மாதிரி தான் இருக்கும். முன்னாடி ஏன்சியன் இந்தியன்ஸ் முன்னாடி அந்த காலத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அருவால ஒரு கத்தியை பயன்படுத்திருக்காங்க. இந்த கத்திய போர் தளவாடங்கள் அல்லது போர் அந்த வார் ஃபீல்டுல they use this one actually, wood steel. இது என்னன்னா வெரி சிம்பிள், ஒரு சாதாரண களிமண்ணிலையும் கொஞ்சோடு இரும்பு சேர்ந்த ஒரு மெட்டல் ஆக்சுவலி. இதுக்கு பேர் wood steel, WOOTZ, wood steel. நெட்ல போய் தேடி பாருங்க. ஒரு சாதாரண இது என்னன்னா காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல இருக்க ஒரு வில்லேஜ்ல இருந்த மண், அந்த மண்ணுக்கு அதோட மகிமை போல அதுல எடுத்து அந்த மண்ணில் கொஞ்சம் கிளே வச்சுட்டு அதுக்குள்ள கொஞ்சம் இரும்பு மிக்ஸ் பண்ணிட்டு கார்பன் ஸ்டீல் கண்டென்ட் மிக்ஸ் பண்ணி இந்த டிவைஸ் தயார் பண்ணியிருக்காங்க, wood steel டயர். இது என்ன பண்ணிருக்காங்க உலகத்துல, இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பரவி இருக்கு. இந்த wood steel தயார் பண்ணி இதை வியாபாரத்துக்கு கொண்டு போயிருந்திருக்காங்க. வியாபாரத்துக்கு கொண்டு போயிருக்கும்போது டமாஸ்கஸ் ஒரு ஏரியா, அதாவது இந்த கல்ஃப் ரீஜன், இந்த யூரோப்பியன் மக்கள் எல்லாமே, ஐரோப்பா மக்கள்லாம் கூடுற ஒரு இதை வாங்கியிருக்காங்க. ஒருத்தர் வாங்கியிருக்காரு. அதை வாங்கிட்டு போய் ரிசர்ச் பண்ணி அதை பார்த்துருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் தமிழரோட அறிவுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு இதுன்னு சொல்லலாம். இன்னைக்கு வரைக்கும் இந்த கத்தியில இருக்க மெட்டீரியலை கண்டுபிடிக்கவே முடியல. மைக்கேல் ஃபாரடே ஒரு சயின்டிஸ்ட் இருக்கார்ல, அவர்கிட்ட கூட கொண்டு போய் கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனா இந்த உட்சியில வார்ஃபீல்ட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் முருகன் முதல் கடவுள், அவர் தான் சொல்லுவாங்க. இந்த முதல் கடவுள் முருகனை வேல் அவர் எப்படி மெட்டலஜி யூஸ் பண்ண, மெட்டீரியல் சயின்ஸ் யூஸ் பண்ணிருக்காரு. அதை பார்த்தா சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப நேரம் போகும். இது எப்படி தயார் பண்ண தெரியும். இதை கையில வச்சு அப்படியே சொன்னார். கார்த்திகை தீபம் ஏற்றிருக்கீங்களா? கார்த்திகை தீபம் ஏற்றிருக்கீங்களா? இந்த கார்த்திகை தீபம் தான் all these are being used. So இங்க சயின்ஸ்ல இருக்க, பிசிக்ஸ்ல இருக்க லீனியர் வந்து ஆங்கிள் வந்து இப்படியே சுத்திக்கிட்டே இருக்காங்களா, இப்படி சுத்த கையில மட்டும் வச்சு பண்ணிருப்பாங்க. இதுக்கு பேரு களிமண். இந்த களிமண் என்ன சொல்றாங்க, கிளே சொல்றாங்க. இன்னைக்கு நீங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரிசர்ச் பண்ணிருக்காங்க. people are doing research in nano composite material. ஒண்ணு இல்ல, களிமண், கம்மாயில கிடக்கிற களிமண். இந்த கம்மாயில கிடக்கிற என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தமா எடுத்துட்டு வருவாங்க. இந்த மாதிரி நிறைய டிவைஸ் தயார் பண்ணுவாங்க. இதுல என்ன பண்றாங்கன்னா இந்த லீனியர் வந்து ஆங்குலர் வந்து கான்செப்டை யூஸ் பண்ணி, கோண உந்தம் நேர் உந்தம் ரெண்டு கான்செப்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி வேற ஒரு டிவைஸ் தயார் பண்ணிருக்காங்க. இன்னொரு அறிவியல் அறிவுக்கு, தமிழோட அறிவியல் அறிவுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு இதுன்னு சொல்லலாம். இதுக்கு பேர் பிரிமனைன்னு சொல்லுவாங்க. இந்த அடுக்கு பானை, இதுல இருந்து தயார் பண்ண பானை நல்லா சூடுபடுத்திட்டு அதுல ஏதோ குழம்பு வச்சுக்கோம், நல்ல மீன் குழம்பு வச்சிருக்கோம். அந்த சட்டியில அடுப்புல மீன் குழம்பு வச்சிருக்கோம். அது சூடா இருக்கு. அந்த சூடை இறக்கி வைக்கிறதுக்கு இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த காலத்துல ஒரு பிரிமனை ஒன்று யூஸ் பண்ணிருக்காங்க. சாதாரண பேட் கண்டக்டர், ஒரு சாதாரண கண்டக்டர் தயார் பண்ணிருப்பாங்க. அது மேல தூக்கி வைப்பாங்க. அல்லது குடும்பங்கள்ல பெண்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தலைக்கு சுருமாடுன்னு சொல்லுவாங்க. சுருமாடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு ஒரு துண்டு ஒன்று போட்டுருந்தாங்க, காணாம. ஓகே, தலைக்கு சுருமாடுன்னு ஒன்று சொல்லுவாங்க. தலையில துண்டை சுத்தி மேல வச்சுக்குவாங்க. அதுக்கு மேல ஒரு வெயிட் வைப்பாங்க. பண்ணிருக்கீங்களா? சூப்பரா இருக்கும் சார். சயின்ஸ் அப்படியே அனுபவிச்சிருக்காங்க சார் கிராமத்துல. நம்ம தான் இங்க வந்து சிட்டிக்குள்ள வந்து கெட்டு போயிருக்கோம். ஓகே, ரைட். அது பேட் கண்டக்டர், இதுக்கு பேரு. இதெல்லாமே இதுல நிறைய யூஸ் பண்ணிருக்காங்க. என்ன சார்? ஓகே, சும்மா இருக்கா? சும்மா கேட்டேங்க. தேங்க்யூ.
மீன்ஸ் அப்ப இதை அப்படியே சுத்தி சுத்தி கிராமங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கம்மா கரையில போவாங்க கிராமங்கள பெண்கள். கம்மாயை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இந்த கம்மாயை சுத்தி என்னன்னா ஒரு களிமண், ஒரு சகதின்னு சொல்லுவாங்க. ஐயோ சகதிக்குள்ள கால் வைக்காதேன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு நீ கோயம்புத்தூர் சைடு, நீலகிரி, இந்த மாதிரி பெங்களூர் சைடுலாம் போனீங்கன்னா இயற்கை வைத்தியம்னு ஒன்று சொல்றாங்க. இயற்கை வைத்தியம் என்ன சொல்றாங்கன்னா, களிமண்ணுக்குள்ள உன்னை உருட்டி விட்டுறாங்க. நீ கோயம்புத்தூர் சைடு போய் பாருங்க, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் 1 வாரம் 10 நாள் இருக்கு சொல்லுவாங்க. காலையில ட்ரீட்மெண்ட் 6 மணிக்கு எந்திரிக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, உங்க உடம்பு பூரா களிமண்ணை ஊற்றி விட்டுறாங்க. இந்த டிவியில சன் டிவி இதெல்லாம் பாக்குறோம்ல, இந்த பிள்ளைங்களை விளையாடுறாங்க இல்ல, களிமண் தண்ணியெல்லாம் ஊற்றி களிமண்ணை உடம்புக்குள்ள ஊற்றி விட்டுட்டு மத்தியானம் வரைக்கும் வெயில்ல போய் நிக்க விட்டுறாங்க. யோசிச்சு பாருங்களேன், கிராமத்துல எவ்வளவு அறிவியல் யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்களேன். உண்மையிலேயே உடம்புல இருக்க அத்தனை அசுத்தங்களை இழுத்துரும் சார். களிமண் மொத்தமா உடம்புல பூசிருந்தோம்னா உடம்புல இருக்க அத்தனை அசுத்தத்தை, அத்தனை ஆல் கெமிக்கல் டாக்ஸிக்ஸ், இது எல்லாத்தையும் வெளியே எடுத்துரும் சார். யூஸ் பண்ணிருக்காங்க. கிராமத்துல பெண்கள் கம்மாயில குளிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கரப்ப மண், அந்த களிமண் எடுத்து தலையில தடவிக்குவாங்க. அப்படி தலையில தடவிட்டு நல்லா கொஞ்சம் காய விட்டுட்டு திருப்பி நடு கம்மாய்க்குள்ள போய் குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வருவாங்க. கரையில வந்து தலையை தோடிட்டு அப்படி தூக்கி போடாம பாருங்க. இன்னைக்கு நீங்க டிவியில பாக்குற அட்வர்டைஸ்மெண்ட் எதுவுமே தோத்து போயிடும் சார். களிமண், கம்மாயில இருக்க களிமண், கரம்ப மண்ணுக்கு அவ்வளவு இருக்கு. இதை பார்த்து தான் காப்பி அடிச்சுட்டு இன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா, இதை பார்த்து காப்பி அடிச்சு இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ற மீரா ஷேகர், சிக் ஷாம்பு, லாக்மி ஷாம்புலாம் யூஸ் பண்ணாங்கல்ல, இந்த ஷாம்புல எங்க வருதுன்னா நம்ம ஊர் கம்மாக்கரையில இருந்து வந்திருக்கு. நம்ம ஊர் கம்மாக்கரையில இருக்க களிமண்ல இருந்து வந்திருக்கு ஷாம்பு எல்லாம். சரி, தேங்க்யூ. இந்த கம்மாயில குளிப்பது. ஓகே, சோ இதுதான் இந்த கம்மாயில குளிக்கிறதா. இந்த கரமையில இருக்க சயின்ஸ் பாருங்க, இந்த கரம்ப மண்ணில் இருக்க சயின்ஸ். இன்னைக்கு நீங்க தலையில இருக்க பேனு, பொடுகு இதெல்லாம் எடுக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான ஷாம்புல அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா கிராமத்துல என்ன பண்ணிருக்கான், ஒன்லி இந்த கரம்ப மட்டும் இருக்கான். This is a natural isolators of toxic chemical. தலையில பேனு, பொடுகு, அழுக்கு இருக்க அத்தனையும் இது உறிஞ்சி எடுத்து வந்திருக்கான். சோ நான் நிறைய ஷாம்பு போட்டிருக்கேன். யா சார் இல்லை சார், ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் மோமலாம் மாதிரி. ஓகே ஓகே, ஸோ இதுதான் சார் நான் பேசிட்டு இருக்கேன். சாரி சார், கவனி. இந்த இது ஆட்டுக்கல்லுன்னு சொல்லுவோம். இதுல செஞ்சுட்டே இருந்தோம்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். நம்ம மாவு ஆட்டும் போது பக்கத்துல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அம்மாவா அக்கா உட்காந்துட்டு மாவு உள்ள தள்ளி விடுவாங்களா, மாவு உள்ள தள்ளி விடுவாங்களா. இது சென்ட்ரிபியூகல் ஃபோர்ஸ், மைய நோக்கு விசை. இது மைய விலக்கு விசை. அதான் இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. ப்ராப்ளம் நீங்க பார்த்துருப்பீங்க. அது இது ஆட்டுக்கல் பார்த்துருக்கீங்களா நீங்க? அந்த மை கல்மையெல்லாம் அரைக்கிறது. ஸோ இது ஆட்டுக்கல் ரைட், இங்க இருக்கு. இது ஒரு கல் நம்ம தெருவில் வைக்கிறாங்க, 200 300 ரூபாய்க்கு விற்கிறாங்க கல். இது அந்த ஆட்டுக்கல் ரைட். இது ஒரு குளவின்னு சொல்லுவாங்க, குளவி அல்லது குளவின்னு எதுன்னு சொல்லுவாங்க. இப்படி வச்சுக்கோங்க. சரி, நான் இதுக்குள்ள ஆப்ஜெக்ட் போட்டுருக்கோம். இப்படி நான் செய்யறேன். இப்படியே செய்யறேன். இதுக்கு பேர் என்ன? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், மைய நோக்கு விசை. அப்ப பக்கத்துல இதை இப்படி இப்படி தள்ளி தள்ளி விடுவாங்க. மைய விலக்கு விசை. இது 2 விசையால மைய நோக்கு விசை, மைய விலக்கு விசை. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இட்லிக்கும் தோசைக்கும் மாவாட்டிக்கணும். இட்லிக்கும் தோசைக்கு மாவாட்டுறோம்ல, மாவாட்டிங்களா? ஓகே ரைட். சோ இந்த இட்லிக்கும் தோசைக்கும் மாவாட்டுறதுல தான் சார் ஆரம்பிச்சிருக்கு நானோ டெக்னாலஜி கான்செப்ட். அங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கு.
nanotechnology. So reducing the particle size, reducing the size of the particles at a smaller level leads to nanotechnology actually. So that is nanotechnology. So இதே மாதிரி நிறைய டிவைஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு பேர் திருக்கன்னு சொல்லுவோம். திருக்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருக்க. So again this is a device. இது ரெண்டு கல்லுல தயார் பண்ணிருப்பாங்க. இந்த கல்லுல இப்படியே சுத்திட்டே இருக்கும். அப்ப நடுவுல ஒரு பீஸ் போட்டுருவாங்க. இதெல்லாம் கிரைண்ட் பண்ணிட்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா கிரைண்ட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ பார்ட்டிகல் ரெடியூஸ். ஸோ தட் லீட்ஸ் டு நானோ டெக்னாலஜி அப்படின்னு சொல்றாங்க. simple harmonic motion. Science there is a concept called simple harmonic motion. Simple harmonic motion என்ன சொல்றோம்னா, there is a concept called oscillation. இந்த தொட்டி ஆட்டி விடுறோம்ல, இப்ப என்ன அனுபவம் இல்லை, கொஞ்சம் நாளைக்கு உங்களுக்கு அனுபவம் வரும். இல்லைன்னா அவங்க தான் அவங்க ஆட்டப்படுறாங்க. இந்த தொட்டி ஆட்டி விடுறது oscillation. There is an oscillation called the to and fro motion. முன்னாடி பின்னாடி நகர்ந்து வர்றது பேரு ஆசிலேஷன் சொல்லுவாங்க, to and fro motion. சோ இந்த தொட்டி ஆட்டுறதுல நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த simple harmonic concept being used actually in physics that we studied simple harmonic motion. The simple harmonic motion concept இங்க யூஸ் பண்ணிருக்காங்க actually. அந்த குழந்தை தொட்டில தூங்கும்போது பார்த்திருப்பீங்க, இப்படி போகுது, இப்படி வருது, இப்படி போகுது, இப்படி வருது. இதுக்கு பேரு நான் ஆசிலேஷன் சொல்லுவாங்க. இந்த பக்கம் குழந்தை அங்க போகும்போது இந்த இடத்துல the potential energy is zero, sorry maximum. திருப்பி வருது kinetic energy, இப்படியே போகுது. இங்க இங்க மாறி மாறி வரும்போது every time it crosses the equilibrium position. Crosses the equilibrium position. So அதனால இங்க என்ன சொல்லிருக்கோம் பாருங்க, this is a mean position, B is a mean position, A is a extreme position. At the extreme position the potential energy is maximum but kinetic energy is zero. But kinetic energy நான் மூவ் பண்ணாதான். So தொட்டில ஆட்டி விடுறதுல நம்ம அம்மாக்கள் அந்த காலத்துல கிராமத்துல தொட்டில ஆட்டி விட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு தொட்டில ஆட்டி விடுறாங்க, இப்படி போய் ஒரு அமுக்கு அமுக்கி விட்டுறாங்க. அமுக்கி விடுறாங்களா? அமுக்கி விட்டாங்க. மௌனராம பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி வரது இந்த குழந்தை மேலைகளை குதிக்குது, அப்படித்தானே ஆட்டுறாங்க. நீங்களும் அதை செய்ய. அதை விட கொடுமை, இன்னைக்கு குழந்தைய தூக்கிட்டு போறாங்க. எப்படி தூக்கிட்டு போறாங்க? எஸ், அவன் என்ன கை தூக்குறான், வண்டியில தூக்கி சார், ஒரு ட்ராலியில வந்து தூக்கிட்டு போறாங்க சார். குழந்தைய ஒரு மூட்டை மாதிரி வச்சு தள்ளிட்டு போறாங்களா? குழந்தைய ஒரு ட்ராலியில வச்சு கொண்டு போறாங்க. இல்லைன்னா என்ன பண்றாங்க, இங்க எடுத்து இழுத்து பிடிச்சி கட்டிக்கிறாங்க. டூல பாத்துருக்கேன், இழுத்து பிடிச்சி கட்டிக்கிறாங்க. ஆனா குழந்தைய எதுக்கு அவ்வளவு அருமையா ஒரு அறிவியலை பயன்படுத்திருக்காங்க சார். நம்ம அம்மால ஆத்தால பெரிய தால சின்னத்தால அவ்வளவு அருமையா அறிவியலை பயன்படுத்திருக்காங்க. குழந்தைய இப்படி பிடிச்சி அணைச்சு கொண்டு போகும்போது, இப்படி பிடிச்சி அணைச்சு கொண்டு போகும்போது அறிவியல் சார், அறிவியல் அழகாக பயன்படுத்திருக்காங்க சார். அப்படியே அணைச்சு இந்த இதயத்தோட துடிப்பு, அது குழந்தையோட இதயத்தோட துடிப்பு மேட்ச் ஆகும் போது தாய்ப்பாஸ் அங்கதான் சார் தெரிஞ்சிருக்கு. இன்னை தூக்கி போறாங்க, இங்க வச்சு இப்படி தூக்கி போறாங்க, அல்லது மூட்டை மாதிரி ஒரு காலையில தூக்கி போறாங்க. குழந்தை சயின்ஸ் பயங்கரமா பண்ணிருக்காங்க. ஆனா காரணம் இல்லாம கிராமத்துல எதுவுமே செய்யல. கிராமத்துல பழைய கிளவி, உங்க அப்பத்தா பேத்தியா சின்னத்தா யாராவது இருப்பாங்களா? பழைய கிளவிகள் இருக்காங்களா? இல்ல புட்டுக்கிட்டாங்களா? அவங்கதான் இருந்தா தயவுசெய்து அவங்ககிட்ட போய் டெய்லி ஒரு 5 நிமிஷம் அவங்க கூட செலவழிச்சு பாருங்களேன். ஒரு 5 நிமிஷம் செலவழிச்சு பாருங்க. அப்படியே சயின்ஸ் கூட்டுவாங்க சார். ஆனா அவங்ககிட்ட போய் இது நியூட்டன் விதிப்படி அபத்தா அப்படின்னா வழக்க மாத்திரம் எடுத்துட்டு போய் அவ்வளவு அறிவியல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் போய் அப்பத்தா பெரியத்தா பேத்தியாட்ட கொஞ்சம் பேசிப்பாங்க. பெரியப்பா எனக்கு சொல்லி கொடு அப்படின்னா அப்படியே மடமா சொல்லி மடம் வெள்ள திறந்து வர்ற மாதிரி வருவாங்க. ஆனா நம்ம யாரும் காது கொடுத்து கேட்கறதுக்கு ரெடியா இல்லை சார். இன்னைக்கு கோபரித்தான் எனக்கு வேலை இருக்கு பெரியமா, எனக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க, டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா அப்பதாவோட பேசுறதுக்கு மட்டும் நம்ம நேரம் கொடுக்கல. பேசி பாருங்க, அறிவியல் அப்படியே வந்துகிட்டே பாரு. Right, so that is simple harmonic motion. நம்ம லோயர் கிளாஸ்ல படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? என்ன படிச்சிருக்கோம்? ஓப்பனா இருக்கிற போய் க்ளோஸா இருக்கிற போய். சார் நான் கெமிஸ்ட்ரி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. எல்லா பேரும் 10th ஒரு டெரிவேஷன் போட்டிருக்கோம். 10th கிளாஸ் படிக்கும்போது we derived an expression for the fundamental frequency and the first order, first harmonics. See, of course we studied the
ஓப்பன் ஆர்கன் பைப், க்ளோஸ்ட் ஆர்கன் பைப் கான்செப்ட். இதை யூஸ் பண்ணித்தான், இதை யூஸ் பண்ணல. இதுதான் தெரியாமலே தஞ்சாவூர்ல இந்த மாதிரி நாதஸ்வரம் செஞ்சிருக்காங்க. ஒரு நாதஸ்வரம், ஒண்ணு நாதஸ்வரம் பிபி, நம்ம சாதாரண கிராமத்தில் கொலைகளை ஒரு பிபி. இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஓப்பன் ஆர்கன் பைப். இந்த ஓப்பன் ஆர்கன் பைப்ல எவ்வளவு அருமையா யூஸ் பண்ணிருக்க மாதிரி எல்லாம் இந்த ஈக்குவேஷன். தஞ்சாவூர்ல தான் இந்த ஓப்பன் ஆர்கன் பைப் அந்த நாதஸ்வரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல என்ன சிறப்பான விஷயம் என்னன்னா, இந்த நாதஸ்வரம் சாதாரண கட்டையில தயார் பண்ணது. ஆனா எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக்கை ப்ரொடியூஸ் பண்ணா இட் ஷுட் பி மேட் ஆஃப் மெட்டல். ஓகே, எல்லாம் ரெஸ்ட் ஆரம்பிச்சாங்க. ஓகே, லெட் மீ க்ளோஸ் திஸ். இப்போ லஞ்ச் டைமா? எத்தனை மணிக்கு லஞ்ச்? ஓகே, முடிச்சிடலாமா? முடிச்சிடலாமா? கை தூங்க, முடிச்சிடலாம். நல்லா தூங்க, முடிச்சிடலாம். தைரியம் ஒரே வந்து தூக்கிருக்கா, எக்ஸலன்ட். அவளுக்கு பாவம் பஸ் முடிச்சிடலாம். ஓகே, குட், முடிச்சிடலாம். முடிச்சிடலாமா? ஓகே, ரைட், குட் குட். எவ்வளவு நேரம்? இன்னும் எவ்வளவு நேரம்? 5 minutes. ஓகே. அந்த கொட்டை அடிக்கும் போது நீங்க பாத்துருந்தீங்கன்னா உண்மையிலேயே நீங்க ஒரு உணர்வு பூர்வமா இசையை ரசிச்சீங்கன்னா தெரியும். அது குறிப்பா அந்த குலசாமி கும்பிடும் போது கொட்டை அடிச்சுட்டு வருவாங்க, பிபிலாம் எடுக்கும்போது அதுல கொஞ்சம் நாங்க வேற இப்படி இருப்போம், நாங்கெல்லாம் அந்த குலசாமி அப்படியே நிக்க முடியாது, அப்படியே வந்துட்டே இருப்போம். அது தள்ளாடுறாங்களா இல்ல இந்த மியூசிக் ஆடுறாங்களான்னு தெரியாது. நாங்கெல்லாம் அப்படியே தான் இருப்போம், அப்படியே கரண்ட்லயே இருப்போம். அது ஒரு சந்தோஷமா இருக்கும் மனதுக்கு. இது அதுல ஒரு அறிவியலை யூஸ் பண்ணிருக்காங்க, அவ்வளவு பிரம்மாண்டமான அறிவியலை யூஸ் பண்ணிருப்பான். அதுக்கு பேரு ஸ்டேஷனரி வே. பிளேன் வே அந்த எண்டுக்கு போனோம்னா the way it comes back and forms a stationary way. இப்படி போவோம், இதுக்கு பேரு ஸ்டேஷனரி வே. இந்த எண்ட்லயும் முடிச்சுப்போம், இந்த எண்ட்லயும் ஃபிக்ஸ் பண்ணிருப்பான், அதுக்கு பேரு ஸ்டேஷனரி வே கான்செப்ட் ஆக்சுவலி. சோ இந்த கொட்டுல இந்த நாதஸ்வரத்திலையும் அருமையான சயின்ஸை யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, ரைட். யா சார், come on my dear, ஒரு 5 minutes பாய்ஸ் கொஞ்சம் சின்ன ரிக்வெஸ்ட், ஒரு 5 minutes you should be very serious in listening to the lecture actually. come on, கண்டிப்பா இந்த அடுத்த 3 ஸ்லைட பாய்ஸ் தயவுசெய்து உங்களை கெஞ்சி கேட்டுங்க. பாய்ஸ் அங்க உட்காந்து ஆர்கனைச்சிருக்காங்க, அந்த கண்டப்பட ப்ளூ சட்டை கொஞ்சம் கவனி, கொஞ்சம் அந்த சேர்ல கால போட்டுக்கலாம், கொஞ்சம் நிமிந்துருப்பா. ஓகே, ரைட். கிளைமேக்ஸ் வந்தாச்சு. ரைட், கொஞ்சம் கவனிங்க. ஏன்னா இப்போ சயின்ஸ்ல இன்ஃபேக்ட் ஹிக்ஸ் போசன் தியரின்னு ஒன்று பிசிக்ஸ்ல இருக்கு. A Nobel Prize has been awarded to Dr. Peter Higgs actually. UK சயின்டிஸ்ட் கொடுத்திருக்காங்க. அதுல இன்வால்வ் பண்ணாரு போசான், நம்ம எஸ்என் போஸ், கல்கட்டா போஸ் ஒருத்தர் இன்வால்வ் பண்ணிருக்கோம். ஓகே, ரைட். சோ தட் இஸ் a different story. இவருக்கு என்ன பார்ட்டிகலை வேகமா போக வச்சு லைட் பார்ட்டிகல்ஸ் புரோட்டான் வேகமா போச்சு மோத வச்சு கொலைட் பண்ணிருக்காங்க. அதனால a new particle has been produced called, இந்த பார்ட்டிகலை காட் பார்ட்டிகல் சொன்னாங்க. அதுக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. ஓகே, அதை நான் சொல்ல வரல. நோபல் பிரைஸ் யாருக்கு வேணாலும் கொடுத்துருங்க. இது சமீபத்தில் நடந்த ஒரு 10 வருஷத்துக்குள்ள நடந்தது. ஆனா தமிழர்களோட அறிவை பாருங்க சார். திருமூல 3 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கான், சமீப காலமாக அணுக்களை பிளக்க முடியும் என்றது அறிவியல் ரீதியாக கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் நம்ம தமிழர் 3000 வருஷத்துக்கு முன்னாடியே அணுவை உடைச்சு விரிச்சுக்கிட்டே போலான்னு சொல்லி 3000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க சார் தமிழர். அணுவினை ஆதி புராணை. அணு ஒன்னா உடைச்சு உள்ள போறோம்னா புதுசா துகள்களை கண்டுபிடிக்கலாம் 3000 வருஷத்துக்கு முன்னாடி திருமூலர் சொல்லியிருக்கான். ஆனா இன்னைக்கு காட் பார்ட்டிகல், கடவுள் துகள் ஒண்ணு கண்டுபிடிக்கிறதுக்கு 25,000 கோடி ஐரோப்பிய தேசம் செலவழிச்சிருக்கு. 25,000 கோடி. காலையில உங்க டீம் பேசும்போது சொன்னாரு, I visited CERN, இவங்க எல்லாம் சேர்ந்து 25,000 கோடி செலவழிச்சு
ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கடவுள் துகள், அதாவது ஒரு பார்ட்டிகளை உடைச்சு சின்னதை உடைக்க புதுசான துகள் வரும் சொன்னாங்க. ஆனா தமிழரான திருமூலர் 3000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, எந்த ஒரு துகளையும் உடைச்சுட்டே இருந்தோம்னா புதுசா ஒரு துகள் வரும். இன்னைக்கு அது வேறு வேணா வச்சிருக்காங்க, ஆனா காட் பார்ட்டிகள்னு தமிழர் முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா எந்த ஒரு அறிவியல் புத்தகத்திலையும் எந்த ஒரு சயின்டிபிக் ரெஃபரன்ஸ்லையும் நம்மளோட திருமூலரோட பேர் இருக்கவே இருக்காது. ஆனா இதே கிரேக்க எழுத்தில் ரோமானிய எழுத்தில் அப்படின்னு போட்டிருக்காங்க புக்ல. இன் கிரீக் வேர்ட் அப்படின்னு சொல்லியிருக்கானா? அப்படிதானே படிச்சோம். இன் லட்டின் வேர்ட் வி யூஸ் அப்படிதானே படிச்சிருக்கோம். ஏதாவது திருமந்திரத்தில் சொல்லியிருக்கானா? எதுவுமே இல்லை. ஏன்னா அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழர்களோட அறிவை ஓரமா ஒதுக்கி வச்சுட்டாங்க சார். ஓகே, இன்னைக்கு எல்லாருமே ஸ்கேன் பார்க்க போறீங்க மைடிய. நீ எல்லாருமே ஒரு குழந்தை தாய் வயிற்றில் குழந்தையோட பொசிஷன் என்ன இருக்கு அப்படின்றதுக்கு உங்களுக்கே தெரியும். அக்காவோ அம்மாவோ எல்லாம் போயிருப்பாங்க, சின்னத்தா எங்க போயிருப்பாங்க, ஸ்கேன் பார்க்க போயிருப்பாங்க. பட் டாக்டர் சொல்லுவாங்க இந்த ஸ்கேனிங் மெஷின் அப்கோர்ஸ் குவாண்டம் பிசிக்ஸ் கான்செப்ட்ஸ் ஆர் பீயிங் யூஸ்ட். ஓகே, இந்த குழந்தையோட பொசிஷன் தாயின் கருவறையில் எப்படி இருக்கு அப்படின்றதுக்கு இன்னைக்கு நவீன கால இயந்திரத்தில் எம்ஆர்ஐ இல்ல சிடி ஸ்கேன் எல்லாம் ஸ்கேன் யூஸ் பண்ணி தான் பாக்குறாங்க. மாசம் ஸ்கேன் வர சொல்லி அது டிஃபரன்ஸ். ஆனா இதே திருமூலர் 3000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு தாயின் கருவறைக்குள்ள எப்படி இருக்கும் அப்படின்னு. மாதா உதிரம் மலமிகள் மந்தனா, மாதாவோட வயிற்றுல இருக்க குழந்தையில ரத்தத்தோட மலம் கலந்தால், ரத்த அணுக்களோட மலம் கலந்துருச்சுன்னா ஒரு செவிய பிறக்கும் குழந்தை, ஒரு புத்தி சுவாதனம் இல்லாம பிறக்குமா. மாதாவுதிரம் சலமைகள் மூங்கியா, தண்ணிச்சத்து இல்லைன்னா, தாயின் கருவறைக்குள்ள தண்ணிச்சத்து இல்லைன்னா என்னன்னா வாய் பேச முடியாது. ரெண்டும் இல்லைன்னா மலமும் சலமும் தண்ணியும் மலமும் சேர்ந்து தாயின் கருவறைக்குள்ள இருந்துச்சுன்னா இந்த குழந்தை கண் காது பூனை உருடுன்னு சொல்லும் இல்லையா, இது எதுவுமே இல்லாம பிறக்கும்னு நம்ம திருமூலர் 3000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. இன்னைக்கு மாடர்ன் ஸ்கேன் எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணி இந்த தாய் இப்படிதான் இருக்கு, நீர் சத்து இல்ல, தண்ணி சத்து இல்ல, இந்த மாத்திரை சாப்பிடுங்க அந்த மாத்திரை சாப்பிடுங்க. ஆனா திருமூலர் 3000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு சார் திருமூலர். ஓகே, திருமூலருக்கு ஒரு கைது. ஓகே, ரைட். ஓகே, தேங்க்யூ. இன்னைக்கு நீங்க படிச்சிருக்கீங்க, அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் படிச்சிருக்கோம், ரூதர்ஃபோர்ட் ஆட்டம் மாடல் படிச்சிருக்கோம், போர் ஆட்டம் மாடல் படிச்சிருக்கோம், எல்லா சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்கோம். 12ஆம் கிளாஸ்ல அந்த டெரிவேஷன் போட்டிருக்கோம். எனர்ஜி ஆஃப் போர்ஸ் nth ஆர்பிட் படிச்சிருக்கோம், ஒரு கேஜி படிச்சிருக்கோம். ஒரு ஆட்டம் இருக்கும், ஆர்பிட்ல அப்படியே சுத்திக்கிட்டே வரும், ஃபைனலி இட் கம்ஸ் டவுன் டு தி நியூக்ளியஸ். சோ மேல இருந்து கீழ அப்படியே சுத்தி வரும் ஒரு அணு, ஒரு எலக்ட்ரான் சுத்தி ஃபைனலி இட் ஸ்பைரல்ஸ் டவுன் இன்டு தி நியூக்ளியஸ் படிச்சிருக்கோம். While coming down from the orbital to the next orbit, it emits energy, it emits radiation அப்படின்னு படிச்சிருக்கோம். Bohr theory, Rutherford theory. ஆனா என்ன சொல்லியிருக்காரு திருமூலர் அந்த காலத்திலேயே, தாயின் கருவறையில் கருப்பையில் குழந்தை எப்படி உருவாகிறது, குழந்தை நலமா இருக்கிறதா, ஸ்ட்ராங்கா இருக்கா, வீக்கா இருக்கா அப்படின்றத 3000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. குழந்தை என்ன சொல்லியிருக்காருன்னா, பி சீரியஸ் மை டியர் गाइस யங்ஸ்டர். 3000 வருஷத்துக்கு முன்னாடி திருமூலர் தமிழ்ல சொல்லியிருக்காரு. எப்படின்னா, விந்தணுவானது கருப்பையின் அருகில் வேகமாக ஓடி கருப்பை பக்கத்துல 4 விரக்கடை 5 விரக்கடை பக்கத்துல போச்சு அப்படின்னா குழந்தை அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். அதாவது விந்தணுவானது கருப்பை வேகமா போய் ரீச் ஆயிடுச்சுன்னா குழந்தை அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. அது விரக்கடைன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஒரு விரக்கடை. இது மாதிரி இப்படியே 20 வச்சோம்னா இது ஒரு முழம். இது 4 விரக்கடை சொல்றோம்ல, இது 4 விரக்கடை, இது ஒண்ணு. இதை இப்படியே வச்சோம்னா ஒரு முழம். ஒரு முழம்ன்ற ஒரு அடி. நம்ம அடி ஸ்கேல் சொல்றோம்ல 30 அழகா தமிழ்ல யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த கருவிந்தானது மெதுவா போய் ஃபார் எக்ஸாம்பிள் 4 விரக்கடை தான் போச்சுன்னா 3 இன்ச் தான் கருப்பைக்கு போச்சு அப்படின்னா அது ஸ்லோவா போயிருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி போகும்போது குழந்தையானது வீக்கா கண் காது அல்லது ஊனமா பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
எதுக்குன்னா இந்த ரேடியேஷன் எலக்ட்ரான் எப்படி சுத்தி 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 வர்றதுக்கு மாதிரி இந்த விந்தணுவானது மெதுவா ரொம்ப டிஸ்டன்ஸ் ரீச் பண்றதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு. அதோட எனர்ஜி லாஸ் ஆயிருது, அந்த ஆற்றல் வீக் ஆகிறதுனால பிறக்கிற குழந்தை ஊனமா பிறக்குது அப்படின்னு சொல்லி திருமூலர் திருமந்திரத்துல பிரெக்னன்சியை பத்தி சொல்லியிருக்காரு சார். நிறைய இருக்கு, ஆக்சுவலி இதை பத்தி சொல்லியிருக்கணும். ஓகே ரைட். ஸோ எல்லாருமே மாடர்ன் சயின்ஸ் மாறியதால எல்லாரும் இப்படிதான் இருக்குன்னு நினைச்சிட்டு வரோம், அழகா இருக்குன்னு நினைக்கிறோம். ஃபைனல் என்ன பண்ணிருந்தோம், இப்படி வரும். ரைட். ஸோ அஃப்கோர்ஸ் இதுதான் உண்மை இல்லையா? இப்படி இருக்குன்னு நினைக்கிறோம், ஃபைனலா இப்படி வரும். தி ரீசன் இஸ் தட் நம்ம யூஸ் பண்ற காஸ்மெட்டிக்ஸ்ல, my dear guys, this is very serious issue. All youngsters, please careful that if you are using all this, that you are using this one, this right? இது என்ன சார்? What is this? deodorant. அட்வர்டைஸ்மென்ட் போறாங்கல்ல, 24 நேரத்துக்கு உங்க உடல் நாராது அப்படின்றான். 24 நேரத்துக்கு நாராதுன்னு சொல்றானா அட்வர்டைஸ்மென்ட்? எஸ், உண்மை. இது வந்து விராட் கோலியோட கம்பெனி, அவன் போட்டோ போட்டிருக்காங்க. 18 ஒரு டியோடரண்ட், 18 அவனோட கம்பெனி. இது அவரோட ஸ்டார் வேல்யூ வச்சு போயிட்டு இருக்காரு. So that means இது எல்லாமே காஸ்மெட்டிக், சீரியஸ் காஸ்மெட்டிக். Youngsters, you are using seriously the cosmetics. எதுக்கு பவுடர் போடுறீங்க, லிப்ஸ்டிக் யூஸ் பண்றீங்க, இங்க் யூஸ் பண்றீங்க, பர்ஃபியூம் யூஸ் பண்றீங்க, நிறைய சோப்பு எல்லாம் this cosmetics யூஸ் பண்றீங்க. Because in all these cosmetics, the zinc and titanium, both zinc and titanium, these two nanoparticles, zinc and titanium metals இருக்கு. எல்லா காஸ்மெட்டிக்ஸ்லயும் zinc and titanium metal particles இருக்கு. All these metal particles are என்ன சார், harmful to the human health. உடம்புக்குள்ள போகும்போது பெரிய தீங்கு விளைவிக்குது அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே இந்த காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் நல்ல ஒரு விளைவை கொடுத்துச்சுன்னா, சில அட்வர்டைஸ்மென்ட் கூட நீ இந்த சோப்பு யூஸ் பண்ணுங்க, அந்த டவ் ஷாம்பு யூஸ் பண்ணுங்க, லாக்மி ஷாம்பு யூஸ் பண்ண, நிறைய அட்வர்டைஸ்மென்ட் போறாங்கல்ல. இன்ஃபேக்ட் உண்மையா அது நீங்க ஷாம்பு போடுறதுனால உங்க தலையில இருக்க பொடுகெல்லாம் போயிருக்கா, இல்ல இந்த மாதிரி எஃபெக்ட் வந்திருக்கா நீங்க ஷாம்பு போடுறதுல? எஸ், இப்படித்தான் எஃபெக்ட் வரும், பாத்துக்கோங்க. அப்ப உண்மையிலே ஷாம்பு போடுறது அல்லது உங்க இந்த கிரீம், முகத்துக்கு ஒரு கிரீம் போடுறீங்கல்ல, அது என்ன கிரீம்? அது என்ன? ஹிமாலயா ஃபேர் அண்ட் லவ்லி. அந்த ஃபேர் அண்ட் லவ்லியில ஒரு டிவில கூட காமிப்பான், ஒரு பொண்ணை அப்படியே பருப்பருவா காமிப்பான், கருப்பா, அப்படியே ஒரு வாரம் கழித்து அப்படின்னா டிவில இந்த பொண்ணு அப்படியே பளபளன்னு காமிப்பான் முகத்தை. காமிக்கிறான் சார், ஒரு வாரம். அப்ப யூஸ் பண்ணுங்க ஃபேர் அண்ட் லவ்லின்னு ஒரு அட்வர்டைஸ்மென்ட் போடுறான். ஒரு வாரம் இல்ல, அவனுக்கு நான் ஒரு மாசம் இல்ல, ஒரு வருஷம் டைம் சொல்றேன், என்னை வெள்ளையாக்க சொல்லுங்க. வெள்ளையாக்க முடியாது இல்ல, பசியில் அப்படியே பிள்ளைங்க சிரிக்க மாட்டாம சிரிக்கிறாரு, போய் அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு சிரிக்கிறாங்க. அவங்க சிரிக்கிறது தோணுது, ஆனா எனர்ஜி இல்ல. ஓகே, சோ உண்மையிலேயே காஸ்மெட்டிக்ஸ் மை டியர் யங்ஸ்டர்ஸ், சரி எனக்கு கூட காசு இல்ல, ரைட்? இவர்கிட்ட காசு இல்லாம இருக்குமா? இவர் எவ்வளவு வேணாலும் காஸ்மெட்டிக்ஸ் வாங்கலாம்ல, யூஸ் பண்ணுங்க. இவர்கிட்ட இல்லாத காசா இல்லையா? இவர்கிட்ட இல்லாத காசா சொல்லுங்க. எல்லா காஸ்மெட்டிக்ஸ்லயும் இந்த பென்சீன், டொலுவின், ஜைலின் எல்லா காஸ்மெட்டிக்ஸ்லயும் இருக்கும் சார். ஆனா நம்ம வாங்குற பெர்ஃபியூம்ல பாத்தீங்கன்னா அது ரொம்ப மைனூட்டா எழுதிருப்பா, நம்ம கண்ணுக்கு தெரியாது. லென்ஸ் வச்சு பார்த்தா கூட கண்ணுக்கு தெரியாது. ஆனா அதுக்குள்ள எல்லாமே எல்லா காஸ்மெட்டிக்ஸ்ல இருக்கு. ஸோ மை டியர் கைஸ், அவாய்ட் காஸ்மெட்டிக்ஸ். அதனால தான் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேப்பிலை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. வேப்பிலையும் மஞ்சள் யூஸ் பண்ணியிருக்காங்க. மஞ்சள் அதனால தான் தமிழர்கள் எல்லாத்தையும் ஃபுட்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. எஸ், தமிழரோட இன்னொரு அறிவியல் அறிவுக்கு சிறந்த எடுத்துக்கார என்ன சொல்றா, ஹிந்தியில சொல்றாங்க, சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஹிந்திக்காரன் சொன்னா we are from 7th century அப்படின்றாங்க ஹிந்திக்காரன். உடனே இங்கிலீஷ்காரன் சொல்றானா we are from 5th century அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு. திருவள்ளுவர் அங்க என்ன சத்தம், நான் 2600 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவனா தமிழர் அப்படின்னு சொல்றாரு. தமிழரோட அறிவியல் எடுத்துக்காது 2600 வருஷத்துக்கு முன்னாடி பாசங்கள் நேசங்கள் ஏதுமே
ரெஸ்ட்லெஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். எனக்கு ஸ்டேஜை கொடுத்தது 11:45 கொடுத்தாங்க. நான் 3 மணி நேரம் 2 to 3 மணி நேரம் கேட்டிருந்தேன். பட் டைம் சரியில்லை, கொஞ்சம் இதுவெல்லாம் ஓகே ரைட். ஸோ இதுவரைக்கும் நான் பேசுனது தமிழர்களோட பாரம்பரிய அறிவியலை பத்தி. ஓரளவுக்கு அது உங்களுக்கு மனசுக்குள்ள தோணி ஏதாவது ஒரு போய் உங்க உள்ளத்தை உறுத்து இருந்துச்சு அப்படின்னா, தமிழர்கள் இவ்வளவு அறிவுல சிறந்து விளங்கி இருக்காங்களா அப்படின்னு உள்ளத்தை உறுத்து இருந்துச்சுன்னா, தயவு செய்து போய் பெரியவங்ககிட்ட கேளுங்க. இதெல்லாம் கிராமத்துல பயன்படுத்தினாங்களா அப்படின்னு பெரியவங்க அம்மாட்டை, ஆத்தாட்டை, பெரிய தாட்டை, பெரிய பெட்டி, சித்தப்பட்டி போய் கேட்டு பாருங்க. தமிழர்களோட அறிவியல் அறிவு இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல எவனுக்கு இல்ல சார். இது ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சயின்டிபிக்கலி இட் டசன்ட் ப்ரூவ் தட் தமிழர்கள் அவ்வளவு அறிவில் சிறந்தவர்கள் அப்படின்றாங்க. ஓகே ரைட், குட். So I have a couple of PhD positions. Those are interested, MSc Physics முடிச்சவங்க, boys, if you are interested, வரலாம். Okay, right. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய. Yeah, right. Yeah, this is my all my physics guide and abroad. Okay. Yeah, my dear guys, this is important. நமது முன்னோர்களின் வழக்கு முறைகளை பறைசாற்றுவோம். ஆத்தாவின் அஞ்சரப்பெட்டிக்குள் அவ்வளவு ஐதீகமான அறிவியல் இருக்கிறது என்பதை பறைசாற்றுவோம். வாய்ப்புக்கு நன்றி மக்களே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. யாராவது ஒரே ஒரு கேள்வி கேட்கலாம். என்னப்பா எங்க போனாலும் எனக்கு பாய்ஸ் தான் கம்பெனி கொடுப்பீங்க, நீ தனியா விட்டீங்களப்பா. ஓகே, யாராவது ஒரு கேள்வி கேட்கலாம் ப்ளீஸ். எஸ் ப்ளீஸ். ஆமா ஆமா, வெரி குட் வெரி குட். வேற நம்ம மைக் மைக் ப்ளீஸ். மைக் இல்ல, ஆனந்த வான்ல தான் இருக்கு. பேசுங்க. பக்கத்துல பக்கத்துல இருக்கு. இப்போ நானோ டெக்னாலஜி சொன்னீங்கல்ல, அதுக்கு வானது என்ன படிக்கிறீங்க? வானது வெரி குட் வெரி குட். சொல்லுங்க வானது. நானோ டெக்னாலஜி சொன்னீங்க. இப்போ நானோ டெக்னாலஜி புதுசாக அது என்னன்னா, கேன்சர் வந்து கரெக்ட் ஆஃபாங்க சொல்லுவாங்கல்ல, கதிரேற்றம், அது இல்லாமல் நேனோ ரோபோட்டிக்னு சொல்கிறாங்க. அதாவது நான் 2 நாளுக்கு வழியாக அந்த ரோபோட்டை செலுத்தி அது மூலிமா கேன்சரை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து சத்தியமாக நடக்குமாங்க சார்? நடந்துருச்சு. அது ஓகே, நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை, நடந்துருச்சு. ஆனா எந்த ஒரு புதிய கண்டுபிடிப்புமே வியாபாரத்துக்கு வர, மார்க்கெட்டுக்கு வர கொஞ்சம் டைம் ஆகும். ரைட்? சோ இருந்துருக்கு, நடந்துகிட்டு இருக்கு. இந்த சொல்லுங்க. இன்னும் இந்தியாவுக்கு வரல அந்த டெக்னாலஜி. இன்னும் இந்தியாவுக்கு வரல. இன்னும் வரல. இந்தியாவுக்கே வரலன்னா இங்கிட்டு இந்தியாவுக்கு வந்தா டெல்லிக்கு வரும், பாம்பேக்கு வரும், அப்புறம் சென்னைக்கு, அப்புறம் மதுரைக்கு, குத்திராம்பட்டிக்கு எப்போ வரும்னு தெரியாது. ஓகே, தட்ஸ் குட். ஓகே, இந்த பக்கம். ஓகே, இஃப் நாட், இது எப்படி இருந்துச்சு யாராவது சொல்லுங்க. எப்படி இருந்துச்சு இந்த காட்சிலாம்? எப்படி இருந்துச்சு? ஏதாவது கமெண்ட்ஸ்? எப்படி இருந்துச்சு இந்த டாக்? ஏதாவது கமெண்ட்ஸ்? வந்து பத்மா சார், நான் சிஎஸ் தான் படிக்கிறேன். சயின்ஸ் பற்றி எனக்கு அவ்வளோவோ தெரியாது. நீங்கள் இப்போ சொன்ன ப்ராடக்ட் எல்லாமே எங்கள் ஊரில் இருக்குது. நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் அதில் சயின்ஸ் இருக்குன்னு தெரியாது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இனிமேட்டுக்கு அந்த ப்ராடக்டெல்லாம் நாங்கள் பார்க்குறப்ப சயின்ஸாக தான் பார்ப்போம். அதுலேருந்து நாங்கள் நிறைய கற்றுக்கணும்னு எதிர்பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிதுன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். இல்லை நான் உங்கள்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கணும், கேட்கணும். நீங்கள் கொடுத்த டைம் பத்தல. இல்லை நீங்கள் ஒரு 3 hours பேசினால் நான் கேட்டாங்களா என்னன்னு தெரியல. நன்றி சார். மற்றவங்களுக்கு கேட்பாங்க. ஆனா இந்த ஸ்கூல்ல இந்த சூழ்நிலையில் வேற மாதிரி இருக்கு. இதே முன்னாடி அவர் கபிலன் சார் அழகான இன்னொரு ஆடிட்டு நான் பிஎஸ்சி பிசிக்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன்.
நான் வந்து இந்த வீடியோவில் நானோ டெக்னாலஜி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எப்படி இருக்கணும், எப்படி பழகணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பார்க்கவும் நல்லா இருந்தது. வீடியோ சூப்பராக இருந்தது. நீங்கள் வரவும் டவுட்ஸ் எல்லாம் கேட்கணும்னு இருக்கேன், நிறைய டவுட். தேங்க்யூ. தேங்க்யூ.